பரணி ப்ரோ வேற இன்னைக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க தமிழ்நாடு வந்திருக்காரா? சரி ஆரம்பிச்சிடலாமா? பரணி காணா பேர் சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஏங்க அவர் தான் நேற்று லீவ் லெட்டர் சொல்லிட்டு போயிட்டாருங்க, வர முடியாது, வரது கஷ்டம். ஆமா, வர்றது கஷ்டம் சொல்லிட்டு போனாரு. வரும் அப்படியான்னு பார்த்தேன், ஆளை காணா. இன்னைக்கு என்ன அப்டேட் வேற வந்திருக்குன்னு தெரியலையே, நோட் பண்ணல நான் வேற. சரி, தெரிஞ்சே சொல்றேன், அப்புறம் யாராவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன தனுஷ் 23 இயர்ஸ் ஆஃப் தனுஷ்னு சொல்லிட்டு நிறையா வந்து எடிட்ஸு ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்துருந்துச்சு. அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து அந்த டீம் வந்து பாராட்டலாம் சொல்லி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. அப்புறம் விஜய் சேதுபதியோட ஏஸ் அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வந்து அட்லி ரிலீஸ் பண்றாரு 11/11. அப்புறமேட்டு பிரதீப் ரங்கநாதன் படம். அடுத்து வந்து இந்த கீர்த்தீஸ்வரன் அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற படம் வந்து டைட்டில் வந்து டூடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி 2025 அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ யாக்குசா ஸ்பீக்கர் கேட்கறாரு. ஆல்ரெடி ஸ்பீக்கர் தான் இருந்தாரு, அவர் ஏன் வெளியே போனாருன்னு தெரியல. சரி பாக்குறேன், எனக்கு ஸ்பீக்கர் கேட்டு காமிக்கல, பாக்குறேன் நான். அடுத்தது வேற என்ன, டியூடு அந்த படத்துக்கு அப்புறம் வந்து தர்மயுத்தம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, சீமான் நடிக்கிற படம். அடுத்தது மாமன் படத்துல இருந்து ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் வேற என்ன அப்டேட்டு, இந்த பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்துல இருந்து தியா தியா அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றாங்க. நாளை மறுநாள் பாட்டு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வந்து அந்த ஈவெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் பிரம்மயுகம் அப்படின்னு ஒரு மலையாள படம் ஒன்று இருந்துச்சு, இல்லை மம்முட்டி படம். அந்த இயக்குனரோட அடுத்த படம் வந்து பிரணவ் மோகன்லால் கூட டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னமோ அது புரியல எனக்கு, டிசேசரேவா என்னமோ போட்டிருக்காங்க, என்னன்னு புரியல, அது என்ன டைட்டில்னே தெரியல, நீங்களே பாத்துங்க. அது என்னமோ டைசி ஐரேவா என்னமோ போட்டிருக்கு, அது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. வேற என்ன, அவ்வளவுதான் அப்டேட் நினைக்கிறேன். எது அப்டேட் மிஸ் ஆச்சா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். சோ அப்ப பிரகாஷ், இது டியூடு இப்ப தீபாவளிக்கு வரும்னா இப்ப எல்ஐக்கு வாய்ப்பு இல்ல. எல்லைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விக்னேஷ் சிவன் படம் எப்போ முடியும் எப்படி முடியும்னு யாருக்கும் தெரியாதுங்கிற ஒரு டவுட்ல வந்து இது பண்றாங்க. படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க, பட் ஒர்க்கு அதனால டிலே பண்றாங்களான்னு தெரியல. எப்படியோ விக்னேஷ் சிவன் அந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டிராகன் கூட கன்ஃபார்ம் ஆகல. இது அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் டிராகன் அனௌன்ஸ் பண்ணி டிராகன் ஷூட்டிங் போய் அப்புறம் டிராகன் ஷூட்டிங் முடிச்சு அடுத்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்த படம் ஷூட்டிங் முடிச்சு இப்போ அதுவும் ரிலீஸ் எடுத்து போல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கீர்த்திஸ்வரன் படமும் அதாவது டூட் அப்படிங்கிற படமும் வந்து தீபாவளி ரிலீஸ்னு போட்டாங்க. இவங்க இனிமேல் லைக் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து தீபாவளி ரிலீஸ் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. தீபாவளி ரேஸ் பார்ப்போம். டியூடு வந்து பயங்கர ஃபாஸ்டா பண்ணிட்டாங்க போலங்க, இப்பதானே ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது ஷூட்டிங். ஆமா, இல்ல அது முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, சொன்னது இப்பதான் சொன்னாங்க. டிராகன் போயிட்டு இருக்கும்போது அவங்க அது அவங்க சொல்றதுக்கு போதே ஒரு மாசம் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஆமா அப்படியா? ஓகே ஓகே, அதான் கேட்டேன், என்னன்னா என்ன இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்ததுன்னு பார்த்தேன். அப்படா ஓகே. எங்க ப்ரோ பக்தி பாட்டு? எங்கிட்ட இல்லைங்க, ஏன்டதா பக்திமான் ஆயிட்டீங்களா இல்ல வெளியிலயா? பக்கத்துல ஏரியா திருவிழா சித்ரா வர சித்திரை வந்துருச்சு. என்ன ஏரியால இருக்கீங்க பிரகாஷ்? பரவாயில்ல, எல்லா திருவிழாலையும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு உங்க இதுல. நடந்துகிட்டே தான் இருக்கும், ஏரியாவே எப்பவுமே நடக்கும். அப்படிங்க இருக்கு, வாரம் எப்பவுமே நடக்கும். இல்ல கண்டிப்பா நடக்கும். ஆடிலாம் வந்துச்சுன்னா 4-5 கோயில் திருவிழா நடக்கும். அப்புறம் வந்து தர்கால வந்து சாதாரண கூட்டம் நடக்கும், எல்லாமே நடக்கும். சரி, யார் யாரு தொடரும் பாத்தீங்க? கண்டிப்பா பிரகாஷ் ப்ரோ பாத்திருக்க மாட்டாரு. பார்த்துருந்தாதான் போட்டிருப்பேன் ட்வீட். மாட் ப்ரோ மேல தூக்குங்க, நேத்து சண்டை போடணும்னா மேல வந்தாரு. அதுவும் கிரிக்கெட்னு ஸ்பீக்கர் கேக்குறாரு, கமெண்ட் பண்றாரு.
ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பீக்கரே யாருமே இல்ல, நம்ம 4 பேர் தான் இருக்கோம். ஐ மீன் ஹோஸ்ட விட்டா 3 பேர் தான். 8 பேர் 8 மணிக்கெல்லாம் போறதுனால வர இல்லைங்க. நம்ம இப்போ அதான் 9 மணிக்கு நீங்க பழக்கப்படுத்திட்டோம்ல. இப்ப கரெக்ட் 8 கரெக்ட். மணிக்கெல்லாம் அதான் நானே போட்டுட்டோம்ல. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீங்க கொஞ்சம் 8 மணிக்கு இப்பதான் போடுறீங்களான்னு. பார்த்தேன் அதை. சரி, ஐபிஎல் தான் இல்ல, போடுவோம் அப்படின்னு 8 to 10 போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஓகே ஓகேங்க, நல்லதுதான். வந்துட்டாரு ப்ரோ சார். இவரு கார்த்திக் இன்னும் இவங்க அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் சூர்யா 45 தீபாவளி கன்ஃபார்ம்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏன் சொல்லாம இருக்காங்க? அது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக் போட்டு ஃபர்ஸ்ட் லுக்லயே அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. இன்னும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் லுக் வந்து அவங்க வந்து ஐடியா பண்ணது சூர்யா பர்த்டே, அது ஜூலை 23. பட் அவ்வளவு தூரம் இழுக்கணுமா அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க. இப்ப கூடியவர்கள் அநேகமா இந்த மாசம் கடைசியில வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மே மாசம் கார்த்தியோட பிறந்தநாள் வருது இல்ல, மே 25 வரும்னு நினைக்கிறேன் கார்த்தி பிறந்தநாள். அப்போ சர்தார் 2 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும் எந்த படம் எப்படி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு. நெக்ஸ்ட் மந்த் ஆர்ஜே பாலாஜி பர்த்டே இருக்கும் ஜூன்ல. அதான் இப்ப மே கடைசிக்குள்ள உங்களுக்கு வந்து சூர்யா 45 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஆனா தீபாவளிக்கு 10 பைசா தீபாவளிக்கு சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. தீபாவளிக்கு ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் சர்தார் 2வும் சிவகார்த்திகேயன் படமும் வரதா இருந்துச்சு, மதராசியும். அப்புறம் மதராசி வந்து செப்டம்பர் 5 போட்டாங்க. சர்தார் 2 தான் வரும்னாங்க. அப்புறமேட்டு திடீர்னு இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்ங்கிற மாதிரி திடீர் அனௌன்ஸ்மெண்ட் துருவ விக்ரம் படம் வந்து பைசன் வந்து தீபாவளி ரிலீஸ்னாங்க. அப்ப இதுவும் அப்ப வரும். அப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா 45, துருவ விக்ரம் படம், அப்புறம் லைக், இந்த 3 படம் வரும்னாங்க. இப்ப அதே பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து இப்ப அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வேற படம் டூடு அப்படிங்கிற படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ இது வரைக்கும் 2 படம் தான் கன்ஃபர்மேஷன், அபிஷியல் கன்ஃபர்மேஷன், பைசன் அந்த டியூடு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூர்யா 45 மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். சர்தார் 2 வராது. சர்தார் 2 நமக்கு தெரியும், 2ல ஒரு படம் தான் சூர்யா 45, அப்படி இல்லைன்னா சர்தார் 2, இந்த 2ல ஒன்று தான் தீபாவளி வரும்னு தெரியும். 2ல எது அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு ஆவலாகிறேன். உங்களுக்கு எந்த படம் வரணும்னு ஆசைப்படுறீங்க தீபாவளிக்கு? ஃபர்ஸ்ட் சூர்யா ரசிகரா மாவீரன் சொல்ல சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ நமக்கு அவரு படம் தான் ப்ரோ, ஹாலிடே ரிலீஸே இல்ல. இப்ப மே 1 தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாலிடே ரிலீஸ் வந்துச்சு. அதே மாதிரி தீபாவளிக்கு அந்த படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு. யார் படம் வந்தாலும் வரும், தம்பி படம் வந்தாதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. வரதுதான் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆனா நான் கேட்கறேன் சீரியஸாவே, ரோல் சூர்யாவும் கார்த்தி மெட்டீரியலா ஒன்னா ரிலீஸ் பண்ணலாங்கிறேன். பசங்க சூர்யாவும் கார்த்தி ஒன்னா ரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்றேன் நான். ஏன்னா 2 தனித்தனியா நானும் ஒரு பெரிய சொல்றேன். படம், 2 படம் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் அழகா. 2 பேரும் பெரிய 2 படம் பெரிய பட்ஜெட் படங்களால மற்ற படங்கள் வர்றது டவுட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க விட்டு சும்மா அண்ணன் தம்பின்னு அந்த 2 பேரும் டேட்டா, ஃபெஸ்டிவல் டேட்டா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நடக்கட்டும், பாப்போம், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றப்ப பாத்துக்கலாம். இப்ப சூர்யா படமும் இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா பேக் இந்த ஆகுங்க. இல்ல ப்ரோ, பைசன் பேக் அடிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அது தீபாவளி எப்படியோ எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு இருக்கும்ல அது சீரியஸ் கண்டென்ட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் படங்கிறனால ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அந்த பைசன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாத் படம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரிலீஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட அந்த அவர் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் வச்சுங்களேன். இப்போ 2 படமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2க்குமே பெரும்பாலான ஸ்கிரீன்ஸ் போயிடும். அடுத்து வந்து நீங்க பெரிய படம்னு வந்தாதான் கொஞ்சம் இது வரும், அதாவது பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ சூர்யா 45னா அது பெரிய படம், அப்ப அதுக்கு மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரோமியோ பிக்சர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்றதுனால பைசனுக்கும் ஸ்கிரீன்ஸ் கரெக்டா இருக்கும். வேற எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது. இதே பெரிய படங்கள் இல்லாம நடுவில் இன்னொரு பெட் படங்கள் எதுவும் வந்துச்சு அப்படின்னா இந்த 2 படங்களும் ஸ்கிரீன் சாப்பிடும். எப்படின்னா இவரு பிரதீப் ரங்கநாதன் படமே நல்ல ஸ்கிரீன் அள்ளினா தேட்டருக்காரங்க அதுதான் விரும்புவாங்க. ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் அவர் 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. 3வது ரிலீஸ் தீபாவளி ரிலீஸ், மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பு, அமிதா பைஜி ஜோடி, சாய் அபேங்கர் மியூசிக்கு. அப்புறமேட்டு காம்பினேஷனே அது நல்லா இருக்கும். அது சரத்குமார், அப்புறம் யார் இந்த இவர் இருப்பார்ல தக்ஸா, அதாவது குமரி மாவட்டத்தின் தக்ஷன் ஒரு படம் நடிச்சார்ல ரிது ஹாருனா, அவரும் இந்த படத்தில் நடிக்கிற, அப்படி மலையாளத்துக்கு இது பண்ற நடிக்கிற, அப்படி நிறைய டீமே நல்ல டீம். அந்த டீம் அந்த அந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா படம் வரலன்னா அந்த படம் தான் மேக்ஸிமம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகும். சூர்யா படம் வந்துச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது சூர்யா படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த பிரதீப் படம் 2வது இதாக இருக்கும், அதுக்கப்புறம் பைசனா இருக்கும். மற்ற படங்கள்லாம் டவுட். பிரகாஷ் அண்ணா, சூர்யா 45 வந்து என்ன சப்ஜெக்ட்னா, ரூரல் சப்ஜெக்டா இல்லாட்டா ஆக்ஷன் மூவிஸா எதுவும் அதை பத்தி? அப்பயே ஃபர்ஸ்ட்லயே வந்து சொன்னாங்க, ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் 2 மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கிறாரு, அது வந்து ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட், திரிஷா வச்சு எடுக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு டக்குனு ஹீரோ சப்ஜெக்டா மாதிரி கார்த்திட்ட போகுது, சூர்யா தயாரிக்கிற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் திடீர்னு அது இல்ல, அது வந்து இவங்க ட்ரீம் வாரியர் தயாரிக்கிறவங்க சூர்யாவே நடிக்கிறாரு அப்படின்ட்டாங்க. சூர்யா நடிக்கிறாருன்னு ஆக எப்படா ஃபீமேல் ஒரு 2 செட் நாங்க எப்படா மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு திரிசாந்திக்கு உள்ள போட்டாங்க. அதுல திரிசா ஜோடின்ட்டாங்க. அதுல ஆர்ஜே பாலாஜி வில்லங்கிறாங்க. எப்படி வில்லனா நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு வக்கீல் கேரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு. சூர்யாவை எதிர்த்து கோர்ட்ல வாதாடுற அவரு ஒரு வழக்கு, ஏதாவது ஆப்போசிட் பக்க வக்கீல் இருப்பார்ல, அந்த கேரக்டர்ல இப்போ ஆர்ஜே பாலாஜி பண்றாரு. இப்போ இந்த ரோல் இப்போ இவர் வந்து சூர்யா வந்து டபுள் மாதிரி நிறைய பேர் ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பேய் சப்ஜெக்ட், சாரி என்ன சாமி சப்ஜெக்டா இல்ல வந்து கோர்ட் ட்ராமாவா அப்படிங்கிறது ரெண்டுமே தெரியல நமக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ரெண்டு கலந்த கலவையா இருக்கும் போல இருக்கு. பார்ப்போம். ஓகே, ட்ரைலர் வரட்டும் பார்ப்போம். நேர்கொண்ட பார்வை ரங்கராஜ் பாண்டே மாதிரியா ப்ரோ? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த ரோல் தான் பண்றாரு. நேர்கொண்ட பார்வை ரங்கராஜ் பாண்டி மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியா பேசாம. சர்தார் வந்து தீபாவளிக்கு தான் வந்துச்சு. ஸோ சர்தார் 2 தீபாவளிக்கு விட்டுட்டு இந்த சூர்யா 45 பார்த்தீங்கன்னா அது ஒரு டிவோஷனல் ஃபிலிம் தானே. அது பூஜா ஹாலிடேஸ்க்கு அந்த அக்டோபர் 1ஆம் தேதியே வந்துச்சுன்னா அதுவும் பூஜா ஹாலிடேஸ் பூஜையோட பூஜையா அதுவும் ஒரு டிவோஷனலா பயங்கரமா இருக்கும்ல. லாங் ஹாலிடேஸ் வர தீபாவளியோட அதுக்கு லாங் ஹாலிடேஸ். ப்ரோ அது கொஞ்சம் கஷ்டமாச்சு. நாங்க ஒரு கூட்டணி ஒண்ணு போட்டிருக்கோம் டியோட. டி படம் அன்னைக்கு வருது. இல்ல அது ஒண்ணும் இல்லை. அதோட பெரிய இது கொடுமை என்னன்னா அகண்டா 2 வந்து அதுக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆகுது. அந்த வாரமே காந்தாரா 2 ரிலீஸ் ஆகுது. காந்தாரா 2 ஒரு பக்தி படம், அது நேஷனலைஸ் படம், ஒரு இது மாதிரி இருக்குல்ல. அக்டோபர் 1 தானே காந்தாரா 2 போட்டிருக்காங்க. அப்ப நீங்க காந்தாரா கூட எப்படி மோதுவீங்க? இப்போ காந்தாரா படம் இப்போ கன்னடம் தெலுங்கு மார்க்கெட்டு ஹிந்தி மார்க்கெட்ல பயங்கர எய்ம் பண்ணியிருக்கு. சூர்யாக்கு மெயின் பிசினஸ் தெலுங்குலயும் இருக்கு. அப்ப தெலுங்கு மார்க்கெட்டை பாப்பார்ல அவரு. அதுக்கு முந்தின வாரம் பாலையா படம் ரிலீஸ் ஆகுது, அகண்டா 2. அப்ப அந்த அக்டோபர் 1ங்கிறது உங்களுக்கு பாசிபிள் இல்லைங்கிறனாலதான் அவங்க தீபாவளி எந்த போட்டியும் இல்ல. அதனால தீபாவளி லாக் பண்றது. தீபாவளி எப்பவுமே தெலுங்குல பெரிய படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அக்கட்டா 2 தான் மாஸ் டிவோஷனல் ஃபிலிம். மற்ற படம்லாம் வந்து நிக்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணுவோம். அவங்க அப்டேட் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆஃபீஸா சொல்ற வரைக்கும். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். அந்த தக் லைஃப் வந்து ஆடியோ லான்ச் 14 சொன்னாங்க. இப்ப வார் தான் ஸ்டாப் ஆயிடுச்சுல, நடக்குமாப்பா? தெரியலையே. ஏன்னா வந்து அவங்க முன்னாடி போட்டிருந்த எல்லா ஈவெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு மேல வந்து மே 16ங்கிறது பதிலாக 17, 18 அந்த சனி ஞாயிறு போல நடத்தினாலும் ஆடியோ லான்ச் நடத்த வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மற்ற ஈவெண்ட்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணையாச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, வேற என்ன டாபிக் நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் கமெண்ட்ல ஏதாவது பீஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கிறாரு. என்னத்தை நீ கேட்கறனே ஞாபகம் இல்லையே. சரி, யாரும் டாபிக் வராங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் வேணா ஏதாவது கேள்வி கேட்டு வைப்போம். பதில் சொல்லுங்க வேணா. என்ன கேட்கலாம்? மாவி நண்பர் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. கேளுங்க, நீங்க போவீங்களே 70s 60s. அது மாதிரிலாம் கேட்க வேணாட்டாங்க. சரி ரைட், படத்துக்குள்ள படம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டாபிக் போவோமா? அதாவது இப்போ எப்படின்னா வந்து ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் படத்தை தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி எந்த படத்தில் சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாமா? இப்போ உதாரணம் உங்களுக்கே தெரியும், சிம்பு படம். ஆனால் வந்து சிம்பு போய் தேட்டரில் பார்க்குற அஜித் படம், இல்லை தேட்டரில் பார்க்குற மாதிரி இந்த கொண்டாடுற மாதிரி இருக்க படம் அப்படின்னா உங்களுக்கு என்ன படம் தெரியும்? மன்மதன். அது மன்மதன் படம் பேரு. படத்தில் வர கேட்டப்போ அட்டகாசம் அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கேள்வி கேட்கலாமா? இப்ப கமல் பேய் பாக்குற, இப்ப மாவீரன் கமல் ரசிக்கிறதுனால அவர்கிட்ட கேட்போம், சூர்யா ரசிக்கிறதுனால அவர்கிட்ட இதே கேட்போம். கமல் பேய் பாக்குற சூர்யா படம் என்ன படம்? கமல் போய் பாக்குற சூர்யா படம் அஞ்சான். ஆனா அந்த படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அது தெரியும், அது தெரியும். அது ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதெல்லாம் ஓகே. ஆனா நமக்கு வந்து நம்ம கேள்வி என்னன்னா கமல் பேய் பாக்குற சூர்யா படம் அஞ்சான், அது என்ன படம்? பாபநாசம். அதுதான் ரைட். இதே மாதிரிதான் கேள்வி. அப்புறம் என்ன கேள்வி? சூர்யா போய் படத்துல காட்டுற டேட்டை விட முன்னாடி படம் பின்னாடி ரிலீஸ் ஆனது. ஆமா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அஞ்சானு அவங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆன மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே ஓகேங்க. பின்னாடி போட்டிருந்தா கூட நம்ம அடுத்து ஓடிட்டு இருக்க படத்தை போய் பாக்குறாங்கன்னு சொல்லலாம். முன்னாடியே போட்டாங்கல்ல, பிரீமியர் இருக்க விடுங்க. பிரீமியர் 13 நாளைக்கு முன்னாடி, அது சூர்யா படத்துக்கு. சரி ரைட், ஓகே விடுங்க. தனுஷ் பேய் பாக்குற அஜித் படம். மாப்பிள்ளை படத்துல மாப்பிள்ளை படத்தோட பேரு மாப்பிள்ளை, ஆனா என்ன படம்? பில்லா பில்லா. சரி ரைட்டு. சூர்யா போய் பாக்குற விஜய் படம். இது ஐயோ நண்பன்.
மாற்றான். அதானே மாற்றம் நண்பன். ஓகே ரைட்டு. ரஜினி போய் பாக்குற ஒரு ஹாலிவுட் படம். சிவாஜி படத்துல பார்த்தேன். அதேதான் சிவாஜி படத்துல கிங் காங். கிங் காங். கிங் காங் பாப்பாரு. சரி, வேற என்ன பாக்குறது, வேற என்ன கேள்வி கேட்டாங்க ஞாபகம் வந்து வரல. சூர்யா போய் பாக்குற அஜித் படம். மாற்றான்ல மங்காத்தா. சரி, உதயநிதி போய் பாக்குற அஜித் படம். அப்பாடா, ஒரு கேள்வியாச்சும் யாரா யோசிக்கிற மாதிரி கேட்டாச்சுப்பா. இருங்க, இந்த படம் ஓகே ஓகே வலையா? இல்ல இல்ல இல்ல. சரி, ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உதயநிதி தியேட்டர்ல போய் பாக்குற அஜித் படம் என்ன படம் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி அதுக்கப்புறம் கேட்போம். நடுவில் வேற ஏதாவது டாபிக் இருந்தா சொல்லுங்க, இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, போவோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, வீடியோ எதுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணல அப்படின்ட்டு. பழனி ப்ரோ தானே ரீசன்? அது பரணி தான் ரீசன். பரணி வந்து வெளியூர் இருக்கனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நேத்து ரெக்கார்ட் பண்ணி போறேன்னு சொன்ன சுகுமார் ப்ரோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாரு. இல்ல இல்ல, அதனால அதுவும் இல்லாம கடைசி 2 நாளா பேசினது இந்த சினி டாக்கிங்கிற நேமுக்கே சம்மந்தம் இல்லாத டாபிக். அது இல்லாத வரைக்கும் நல்லா அது இல்ல, தான் அது கடைசி அது அது ஒருத்தர். மட்டும் காரணம் இல்ல. ஆனா மெயின் என்ன, நேற்று சுகுமார் ப்ரோ ரெக்கார்டு போட மறந்துட்டாரு. பரணி ஊருக்கு போயிட்டாரு. நாளைக்கு இந்த இன்னைக்கு வீடியோவும் நான் நேற்று வீடியோ சேர்ந்து வந்து அப்லோட் பண்ணோம். முந்தானத்து வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம், அதை விட்டுறலாம். ரெண்டு நாள் கழிச்சு அப்லோட் பண்றது வேஸ்ட், அதை விட்டுறலாம். கேட்ட கேள்விக்கு பதிலுக்கான யாரும் மறந்துட்டாங்களா? நீங்க உதயநிதி ரெண்டு 3 படம் தான் பார்த்திருக்கேன். அதுல எது எனக்கு இருக்கிற மாதிரியே ஞாபகம் இல்லையே. ஒரு படம் அந்த ரொம்ப லென்ஸ் போட்டு ஃபேமஸான ஒரு பாட்டு. படத்துல வருவாரு, அந்த படமா? கெத்து படத்துல இருந்து கெத்து தேட்டருக்கு கெத்து வருவாரு. கெத்து கிடையாது, கெத்துல தேட்டரே மூமெண்ட் கிடையாது. ஒரு படத்துல, உதயநிதி படத்துல அந்த தேட்டர் சீன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். இன்னும் நிறைய பேர் சந்தானமும் இவரு இல்ல 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 இல்ல. அது மனிதன் வந்து ஒரு மீம்ல பயங்கரமான மீம் வரும். அது ரியாலிட்டிக்கு பக்கமா இருக்க ஒரு சீனு. அது ஒரு ரீமேக் படம். மனிதனா? மனிதன் ரீமேக். அதுக்கப்புறம் கடைசியா மனிதன்ல தேட்டர் கிடையாது. அருண்ராஜ காமராஜ் கூட ஒரு படம் சொல்லிடுறேன். வந்துச்சு, அதுவா? இல்ல, அது நெஞ்சுக்கு நீ, அதுல தேட்டருக்கு வேலையே கிடையாது. நீங்க அது 2 தாங்க முழுசா ரீமேக் இருப்பாரு. படம். வேற ரீமேக் இருங்க, இதுவா நிமிர்ந்தன? இன்னொரு அதனால நிமிர்ந்தன என்னமோ நடந்தாரு. வெறும் நிமிர். அந்த நிமிர்ல நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை பாட்டு வரும் பாத்தீங்களா? அந்த பாட்டுல கடைசியா இந்த ஹீரோயினும் இவங்களும் சேர்ந்து விவேகம் படத்துக்கு போவாங்க. அங்கதான் வந்து முன்னாள் காதலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரங்க அடிக்கிற மாதிரியே வருவான். கிளைமேக்ஸ்லாம் தெரியும். 2வது கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது அவன் புலம்பிட்டு போவான். விவேகம் படத்துக்கு போவாங்க அவங்க. அப்பாடா, ஒரு கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டேன், போதும். நான் இந்த படமே பார்த்தது இல்லையே, பார்த்துருந்தா தானே தெரியும். இல்ல, உண்மையாலே சொல்றேன், பாக்கலன்னா பாருங்க. உதயநிதி படத்திலேயே எனக்கு வந்து ஒரு 3 படம் சூப்பர் படம் சொல்லணும் அப்படின்னா நிமிர் சொல்லலாம், மனிதன் சொல்லலாம், நெஞ்சுக்கு நீதி சொல்லலாம். இந்த 3 படமும் சூப்பர் படம். 3மே ரீமேக்குங்கிறத அவருடைய ஸ்பெஷல். 3மே ரீமேக் படம் சூப்பரா பண்ணியிருக்காரு. நிமிர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிமிர்ல வந்து நடிப்பாவும் சரி, உதயநிதி நடிப்பாவும் சரி, கேரக்டராகவும் சரி, பாடல்களும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, இந்த மலையாள படத்தோட ரீமேக் தான் மகேஷின் பிரதிகாரம். அந்த படத்தோட பகத் பாசி படத்தோட ரீமேக் தான். ஆனா என்னன்னா, மலையாள வாட படத்துல நிறைய இருக்கும். ஓப்பனிங் டைட்டில் சாங் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா மலையாள படம் தான் பார்த்துருவாங்க. டேரக்டர் ஃபுல்லா இப்பெல்லாம் யார் பார்த்தா இங்க சவுத்துல புளி அந்த இது மாதிரி இருப்பாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பண்ணி வச்சிருப்பாரு அதை. ஆனா அதை தவிர படம் வந்து உண்மையிலே சூப்பரான படம். நீங்க தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு படம் உதயநிதி படம்னா அது வந்து நிமிர். ஆனா அந்த எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். டைரக்ஷன் வந்து பிரியதர்ஷன் சார் தானே? பிரியதர்ஷன் தான் பண்ணாரு. அவர் தான் பண்ணாரு. எனக்கு கேள்வியே பண்ணலங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், சமுத்திரக்கணிக்கு உதயநிதிக்கு சேர்த்தோம். அது அவங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். செம்மையா இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியாது. நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு டைலாக் வரும். புரியல விஷ்ணு, என்னமோ சொல்றீங்க, என்னன்னு புரியல. ஹலோ பிரகாஷ் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சொல்லுங்க பிரதர்.
இல்ல இவ்வளவு நாளா வந்து எனக்கும் யூடியூப்ல கேட்டிருக்கேன். அதான் இப்போ 2 நாளா யூடியூப்ல வருதுல்ல, அதான் நேரா எங்கேயோ வந்துட்டேன். ஓகே, நிறைய மெசேஜ் வந்துச்சு யூடியூப்லயே அப்லோட் பண்ணலான்னு. கண்டிப்பா என்னன்னா பரணி இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலதான் பண்ணல. பரணி ஊருக்கு போயிட்டாரு, ஒரு பர்சனல் ஒர்க்கா போயிருக்காரு. இன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் ஆயிடுவாரு. நாளைக்கு வந்துட்டு இந்த நேற்று வீடியோவும் இன்னைக்கு வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுவாரு. வேலை முடிஞ்சிடும். ரெக்கார்ட் பண்றது தான் பிரச்சனை. ரெக்கார்ட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் யாராவது பண்ணி கொடுத்தா கூட ஓகே தான். பண்ணி கொடுத்தா அப்லோட் பண்ணிடலாம். இன்னைக்கு போட்டீங்களா ரெக்கார்ட் பட்டனு பிரகாஷ்? இல்ல, நமக்கு இந்த மொபைல்லயே போட்டோம்னா அடுத்த வேலை ஓட மாட்டேது. அதனால இப்ப இன்னொரு மொபைல் வச்சு தான் பண்றோம். அதுதான் இன்னைக்கு அவர் இவர் வந்து பண்ணிடுவார். பரணி வந்து பண்ணி தரேன். ஓகே ஓகேங்க. வந்தாரு, கேட்டாரு, போயிட்டாரு. என்ன மனசு மகேஷ் பிரதிகாரம் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாத்திருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து ஸ்லிப்பரை கழட்டி வச்சுட்டு அது குளிக்கிற மாதிரி இருக்கும் ஆத்துல. அது அந்த சாங்குமே செமையா கேப்சர் பண்ணிருப்பாங்க. இல்ல, எனக்கு மலையாளத்துல சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம். தமிழ்ல முதல் ஒரு 10 நிமிஷம் தான் டோட்டலாவே கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், உறுத்தலா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல சூப்பரா இருக்கும். தமிழ்ல என்னன்னா அந்த கேஸ்டிங் அந்த மலையாள ஆக்டருக்கு திருப்பி அதை உள்ள போட்டது 2-3 பேர்த்த போட்டிருப்பாங்க. அதுதான் தப்பு. அதுதான் தமிழ்ல ஒரு மிஸ் பண்ணதா இருக்கும். மற்றபடி தமிழ்ல ஒரு உதயநிதி நடிச்ச ஒரு 5 படங்கள் பெஸ்ட்னா அதுல 3 படம் ரீமேக் படமா போகும். அந்த 3 ரீமேக்ல எனக்கு மனிதன் வந்து ரிப்பீட் வாட்சில வந்து அதிகமா பார்த்த உதயநிதி படம்னா மனிதன் தான். எத்தனை தடவை டிவியில போட்டாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு இந்த கோர்ட் ரூம் டிராமால வந்து எப்பவுமே உண்மையாலுமே கோர்ட் ரூம் டிராமாக்கு இதே கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. எத்தனை தடவை நீங்க ரிப்பீட்ல பார்க்கலாம். நீங்க பழைய படங்கள்ல எந்த படமா இருந்தாலும் சரி, மௌனம் சம்பந்தம் படமா இருக்கட்டும், இல்ல நீங்க படிக்காத படமே எடுங்க. படிக்காத செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் தான் போட்டு வருமே தவிர, ஆனா அதுவுமே நல்லா இருக்கும். நீங்க பழைய படங்கள்ல அந்த விதியா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும் கோர்ட் ரூம் டிராமாக்கு நல்லா இருக்கும். அதுல ஒரு படம் வந்து மனிதன் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எனக்கு மனிதன் பிடிக்கும், நிம்மர் பிடிக்கும், நெஞ்சுக்கு நீதி பிடிக்கும். அவர் உதயநிதி படத்துலயே இந்த 3 படமும் ரொம்ப பழைய பிடிக்கும். படத்துல இன்னொரு இந்த இது நல்லா ப்ரோ, நீங்க சொல்ற டைம் பீரியட்ல எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பெல்லாம் நிறைய கோர்ட்டு படம் வரும். ஏன்னா ஆடியோ கேசட் நிறைய வரும்ல, அந்த படம் வசனங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி படங்கள்ல. இல்ல, ஆமா, அந்த படமும் சரி. நீங்க நட்பு இது நாட்டாமையும் சரி, நாட்டாம, சூரிய வம்சம் இதெல்லாம் ஆடியோவாவே உங்களுக்கு வந்து பயங்கரமா ரீச் ஆன படங்கள். ஏன்னா நீங்க டயலாக்ஸ் ஓரியன்டட் இதுல எல்லாமே. நீ கோர்ட்ரூம் டிராமால இது ஒரு பாசிட்டிவ், தனியா இது வில்லேஜ் டிராமாலே ஒரு பாசிட்டிவ். லட்சுமி நடிச்ச ஒரு கோர்ட் ரூம் டிராமா நல்லா இருக்கும். அது படம் பேர் நினைக்கிறேன், நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. சிவகுமார் இருப்பாரு, ராதிகாவும் லக்ஷ்மியும். ராதிகா ஹஸ்பண்டா மோகன் இருப்பாரு, லக்ஷ்மி ஹஸ்பண்டா சிவகுமார் இருப்பாரு. ஆமாமா, நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? தெரியும் டைட்டில் ஞாபகம் வரல. இந்த படம் நல்லா இருக்கும். அந்த கோர்ட் ரூம் டிராமாவும் நல்லா இருக்கும், அந்த படமும் நல்லா இருக்கும். அந்த படம் டைட்டில் ஞாபகம் பண்ணீங்க எனக்கும். சரி, ஞாபகம் வரும்போது பேசிக்கலாம். ஞாபகம் வரும்போது சொல்றேன். ஆனா கோர்ட் ரூம் டிராமானாலே போர் அடிக்காம விசாரணை படத்திலே கோர்ட் ரூம் அந்த கொஞ்ச நேரம் அது நல்லா இருக்கும். ஜனகணமனன்னு ஒரு சம்பவம் இருக்கே. ஐயோ, உண்மையாலே சூப்பரான படங்க ஜனகணமன. பயங்கரமான படம். இந்த கோர்ட் ரூம் டிராமாலே வந்து டயலாக்ல தெறிக்க விட்ட படங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா தான் இருக்கும். பிரித்திவிராஜ் என்ட்ரி தான் வேற மாதிரி இருக்கும். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவரு ஒரு இதே நல்லா இருக்கும் பாங்கண்ணே. அந்த கேரக்டர் ஆர்கே சுராஜுக்கு எனக்கு கோர்ட் ரூம் டிராமாலே கொஞ்சம் மொக்கையா இருந்ததுன்னா, மொக்கங்கிறதுல ரொம்ப மோசமானதுன்னா பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் இருக்கும்ல, அது கொஞ்சம் சுமாரான படம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரீசெண்டா வந்த படங்கள்ல மற்ற எல்லா படமும் கோர்ட் ரூம் டிராமாலும் எல்லாமே நல்லா இருக்கும். ஜெய்பீம் மறந்துட்டேன். சொல்லுங்க மாவீரன். டி ஸ்பெஷல் ஏதாவது பேசுங்கன்னு சொல்றேன். ஏங்க, நான் ஒண்ணே சொல்றேங்க, தனுஷனே சொல்லுவேங்க. அது என்னங்க டின்னு அவங்க தான் எழுதுறது சுருக்கமா டிங்கிறாங்க. நமக்கு தனுஷனே சொல்றது. தனுஷங்கிறது 3 எழுத்து பேர் தானங்க. அவரே லெட்டர் பேட்ல அவரே அவரு எழுதுறாருங்க. ரைட்டு, நான் கேக்குறேன். இப்ப அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அஜித் குமார்ங்கிற சுருக்கிச்சு அஜித்னு சொல்றாங்க. கமல்ஹாசன், சரி, ரஜினிகாந்த், ரஜினி ஒரு 3 எழுத்துல சுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. இவருக்கு எழுத்தே 3 எழுத்து. தனுஷ் 3 எழுத்து. அதை டீனு சுருக்கி என்ன தனுஷ் நமக்கு டீனு யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. சரி, நீங்களே சொல்லுங்க, தனுஷ் படத்தை பத்தி சொல்லுங்க.
எந்த படத்துல இருந்து ஃபேனா நீங்க, எந்த படத்துல இருந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து திருடா தட்டி படத்துலயே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருச்சியில் எடுத்தாங்கிற காரணம் தான். தனுஷ் பத்தி சொல்லணும்னா பல விஷயங்கள் இருக்கு, பல நாஸ்டாலஜியா கிளம்பும். ஏன்னா வந்து துள்ளுவதோ இளமை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விட்டு படம் பாக்குறது எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவாங்களோ அப்படிதான் போன காலகட்டத்தில் அந்த படம் பாக்குற மாதிரி போகணும். ஆனா அதுக்கப்புறம் வந்து காதல் கொண்டேன்னு ஒரு ஆக்ஷன் படம், அந்த படம் போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த காதல் கொண்டேன் போஸ்டர் பீரியட்லாம் வந்து எப்படின்னா, இந்த படம் வந்து சொல்லணும்னா பல விஷயங்கள் சொல்லணும். சிடி வாங்கி போய் சிடியை வந்து யாருக்கும் தெரியாம உட்காந்து சிடியை பாக்குற படங்கள் மாதிரி அந்த படத்தை உட்காந்துக்கிட்டு உட்காந்து பார்த்து யாரா வந்தா கட் பண்ணிட்டு அப்படியே பாதிலேயே பாஸ் பண்ற மாதிரியான படமா இருந்ததுதான் காதல். அந்த பீரியட்ல இப்ப காதல் கொண்டே மாதிரியான படங்களோ இல்ல இப்போ வந்து நீங்க வந்து அடல்ட் சீன் அதிகமா இருக்க நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் கூட நீங்க ஓப்பனா ஆஃபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டு யாரா வந்தா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அப்படி பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம், அல்ல சீன் சொல்லலாம். அந்த பீரியட்ல வந்து அப்படி பார்க்கப்பட்டு பழக்கப்பட்டது தனுஷ். தனுஷ் மூணாவது படமே வந்து திட்டா திட்டிங்க ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம். நம்ம ஊர்ல எடுத்தனால, திருச்சியில் எடுத்தனால அப்பயே வந்து அந்த படத்து மேல, ஏன்னா பக்கத்துல இருந்து ஷூட்டிங் பார்த்துருக்கனால அந்த படத்து மேல நிறைய ஆர்வம். அந்த படம் வந்து அந்த பூசில தனுஷுக்கு வந்து மன்மதராசா தனுஷ் ரசிகர் மன்றம்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பிச்சோம். அந்த மன்றம் ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நடத்தணும். 1.5 வருஷம் வரைக்கும் நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்க இருந்த ஏரியா வந்து விஜய் ரசிகர் மன்றம் வந்து திருப்பாச்சி, அதுக்கப்புறம் திருப்பாச்சி என்னமோ படம் வந்துச்சு நினைக்கிறேன். அந்த சமயத்துல வந்து விஜய் ரசிகர் மன்றம் பெருசு படத்தை ஆரம்பிச்சு, அப்ப விஜய் ரசிகர் மன்றம் தான் பெருசா ஏற்பாடு பண்ணி அங்க நடத்தணும். தனுஷ் ரசிகர் மன்றம் நடத்திட்டு அப்படியே டோட்டலா விஜய் ரசிகர் மன்றம் பெருசா எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது போயிட்டு இருந்த பீரியட் இது. ஆனா அப்பையில இருந்து தனுஷ் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து திருச்சியில ஷூட்டிங் பண்ணாரு. திருச்சியில யார் ஷூட்டிங் பண்ணா ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம பக்கத்துல இருந்து ஷூட்டிங் பாக்குறோம்ல, அதனால. இன்னும் தனுஷை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்களாம் பேசி முடிங்க, நான் சொல்றேன் படங்களை பத்தி பேசும்போது. எனக்கு தனுஷ் பத்தி எனக்கு பிலிமோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமால ரீமேக் ஆகட்டும், ஒரிஜினல் ஆகட்டும், நிறைய நல்ல ஸ்கிரிப்டா படமா பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்குமே அவர் படம் சன் டிவி கேடிவில ஓடிட்டு இருக்குன்னா சேனலை மாத்த மனசே வராது. ஒரு குட்டி ஆகட்டும், ஒரு யாரடி ஆகட்டும், திருவிளையாடலா இருக்கும், இந்த பாய் நெக்ஸ்ட் டோர்லயே நிறைய நல்ல படம் பண்ணி வச்சிருக்காரு. பிலிமோகிராஃபி கடைசியா தான். திருச்சிற்றம்பலம் உண்மையிலேயே எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாய் நெக்ஸ்ட் ஒரு ஃபீல் தான். எனக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் ஐ மீன் ஆரம்ப காலத்துல வந்தபோது, ஆனா எஸ்டிஆர் தான் எனக்கு பிடிக்கும். இப்ப 2 பேரும் ஒரே டைம்ல தான் ஆல்மோஸ்ட் வந்தாங்க. இப்போ எனக்கு எஸ்டிஆர் தான் பிடிக்கும். சரி, தனுஷ் ஆரம்ப காலத்துல நடிச்ச நம்ம பிரகாஷ் சொன்ன மாதிரி அவர் நடிச்ச படங்கள்ல ஒன்றும் பெருசா உடன்பாடு இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த புதுப்பேட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து வேற மாதிரி போல, இவர் சும்மா அப்படி வந்துட்டு மற்றவங்க மாதிரி எப்படி நடிச்சுட்டு போற ஆளு இல்லை போல, ஒரு பெரிய நல்ல ஆக்டர் அப்படிங்கிறது அது புதுப்பேட்டையில தான் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவரோட படத்தெல்லாம் மகேஷ் ப்ரோக்கு வந்து ரகட் பாய்ஸா தான் பிடிக்கும் போல. மகேஷ் ப்ரோக்கு தலையா தளபதியான்னு கேட்டா தலை போறாரு, தலைவரா உலகநாயகன் கேட்டா தலைவர் இருக்கிறாரு. ஏங்க அவர் பிரதீப்புக்கே போயிட்டாரு. தனுஷா பிரதீப்பான்னு கேட்டா பிரதீப்னு சொல்லி டிராகன் போயிட்டாரு. அவரு நிலவுக்கு என்பது நிலடி கோபம் சாப்பிட்டா இருக்கு. வேணாம் நமக்கு சாப்பிட்டா செட் ஆக, நம்ம டிராகன் போவோம், சிகரெட் தூக்கி இப்படி போடுறான். திருச்சிற்றம்பலமா ராயமான் கிட்ட இருந்தா ராயன் பக்கத்தாரு இருப்பாரு. இல்ல நமக்கு என்னன்னா அந்த காதல் கொண்டேன் படம் சொன்னோம்ல, அதுல வந்து அந்த ஸ்டார்டிங் தான் அப்படி நமக்கு படம். ஆனா படத்துல உள்ள அதுக்கப்புறம் பார்த்து மிரண்டு போயிடுச்சு. அந்த சமயத்திலேயே வந்து 2வது படமே உங்களுக்கு அப்படி ஒரு நடிப்பு, சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த அந்த சமயத்துல வந்து எல்லா பாட்டும் லிரிக்ஸ் வந்து அப்படியே அக்கு வேற ஆணி வேற மனப்பாடம். நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லலாங்கிற அளவுக்கு அந்த பாட்டு பாடலாங்கிற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் அந்த பீரியட் அப்படி. அதுல 23 வருஷம் ஆயிடுச்சுங்கிறது ஷாக்கிங்கா தான் இருக்கு. எவ்வளவு வேகமா நாட்கள் ஓடுது. சொன்ன மாதிரி பிரகாஷ் திருடாத்திரடி இந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ்ல. அடுத்தடுத்து ஒரு பயங்கர பேக் டு பேக். திருச்சியில தானே எடுத்தாங்க திருடாத்திரடி ஃபுல்லாவே. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது விட்டு எனக்கு பாய் தான் கேட்டுச்சானா. இல்ல நான் என்ன சொன்ன வந்து திருடாத்திரடியிலேயே அந்த மன்மதராசா பாட்டுல பயங்கரமா இதுவாயிட்டாருன்ற. காதல் கொண்டேன்ல நடிப்புல இது ஆனாலும் இல்ல அந்த படம் தாங்க உங்களுக்கு கிரவுண்ட் ரவுண்ட் லீச்சு. அந்த படம் வந்து வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லயே அந்த படம். அதுக்கப்புறம் அவர் 3 படம், அந்த படமா 4வது படம் புதுக்கோட்டையில இருந்து சரவணன் நினைக்கிறேன். 5வது படம் வந்து சுல்லான், 6 ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 9 படம் வரைக்கும் ஞாபகம் வந்துச்சு லைனா.
இப்பதான் நான் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். தேவதையை கண்டேன் அது ஒரு கணக்காலம். கணக்காலம். ஆமா. அது 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 ஒரு கணக்கு. 9வது படம் நினைக்கிறேன். 9 ட்ரீம்ஸுக்கு அப்புறம் தேவதை கண்டேன். தேவதை கண்டேனுக்கு அப்புறம் வந்து என்ன படம்? அதுதான் இருக்குங்க. நான் அதான் பிலிமோகிராஃபி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு கணக்காலம் தான் போல. அப்புறம் தான் புதுப்பேட்டை. 9வது படமா புதுப்பேட்டை நினைக்கிறேன். எனக்கு அந்த படத்துல அந்த பேரே வித்தியாசமா இருக்கு. பிரியாமணி தனுஷ். ரெண்டாவது எனக்கு கமலுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல யாராவது அழுதா எனக்கும் அழுக வருதுன்னா தனுஷ் தான். எப்படியும் அழுக வருது. குறிப்பா ஆடுகளம்ல அம்மா இறந்து போற சீன் வந்துருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். இல்ல நான் சாக்காகிறது என்ன தெரியுமா, சில நடிகர்கள்ட்ட ஃபிலிமோகிராஃபில வந்து எப்படின்னா ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் டோட்டல் சம்மந்தமே இல்லாம படம் ரிலீஸ் பண்றது இருக்குல்ல. இப்போ நான் வந்து தனுஷ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது, அவர் ஒரு வயசுக்கு ரொம்ப மெச்சூர்டான பண்ண முடியாத ரோல் பண்ணது வந்து புதுப்பேட்டை படம். புதுப்பேட்டை முடிச்ச அடுத்த படம் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் அரம்பம் மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம். இந்த அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இப்போ படம் வருமானு கேட்டால் வரவே வராது. ஒரு பாடல்கள் பயங்கர ஹிட்டு, காமெடி பயங்கர ஹிட்டு, ஜோடி பயங்கரமான ஜோடி, பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுலாம் மதுரை ஜில்லா பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கும். ஒரு வில்ல பிரகாஷ்ராஜ் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும், டைலாக் சூப்பரா இருக்கும். அதுக்கு முந்தின படம் பாருங்க புதுப்பேட்டை, அப்படியே டோட்டல் ஒரு ஆஃப் பீட் படம், அப்படியே டோட்டல் ஃபுல் கமர்ஷியல் படம் ரெண்டுமே. அதுக்கப்புறம் பரட்டை அழக சுந்தரம் ஒரு படம் ரீமேக் படம், அது அடி வாங்க. அடுத்த திரும்ப பொல்லாதவன்ல பயங்கரமான ஒரு படம் திரும்ப போகுது. பொல்லாதவன் போய் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேர்ல பொல்லாதவனுக்கு அடுத்துதான் வந்து இது வச்சு நினைக்கிறேன் யாடினி மோகினி போஸ்டர்ஸ்லாம் பாக்குறப்போ வந்து போஸ்டர்ஸ், நயன்தாரா ஜோடி, சாங்ஸு, லிரிக்ஸு வேற லெவல்ல இருந்த படம் அது. யாடினி டோட்டலா தூக்கி விட்டுருச்சு. அந்த தனுஷ் வந்து உச்சத்துக்கு போன படம்னா அந்த திருடா தேடி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் யாடினி மோகினி நெக்ஸ்ட். யாடினி மோகினி வந்து வேற லெவல்ல கொண்டு போச்சு படம். அதுக்கு அடுத்ததே சன் பிக்சர்ஸ் வந்து ஆரம்பிச்சான், படிக்காத நான் ப்ரோமோ போட ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. அது பாட்டு சன் பிக்சர்ஸ் படமா லைனா வந்துச்சு 2-3 படம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய தனுஷ் ஃபேன். நான் பொல்லாதவன்ல இருந்தா ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நான் சொல்லணும்னா திருடா தேடி, காதல் கொண்ட டேஸ்ல இருந்தான். பெரும்பாலும் பிடிச்சி போனதான் திருவிளையாடல் ஆரம்பம் தான். எல்லாருக்கும் பிடிச்சிங்க. இப்ப இங்க எல்லாருக்கும் பிடிச்ச நீங்க தனுஷ் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நீங்க ஃபேமிலியிலே கேட்டாலும் சரி, யாருக்காவது பிடிக்குன்னா. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்று வரும்ல, நயன்தாரா பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மயக்கம் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எப்போ டிவியில போட்டாலும் எங்க அப்பா அப்படியே பார்ப்பார் கண்ணு. அந்த அப்படியே எங்க அப்பாவுக்கு ஒரு 3 பாட்டு போட்டா ரொம்ப பழைய பாட்டு, எம்எஸ்சி பாடலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து புது பாடல்கள் அந்த சமயத்துல ஒரு பாட்டு அந்த பாட்டு இருக்குல்ல அசந்து போய் பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து சந்தன தென்றலை பாட்டு இருக்குல்ல, அப்படி இந்த அந்த கண்டுபிடி அவர்லாம் அந்த பாட்டு போனா எங்க படம் டக்குன்னு திரும்ப ரிட்டர்ன் மாத்திடுவார் சேனல்ல, அந்த பாட்டு தான் போடணும்னு பார்ப்பாரு. அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த படமே தனுஷுக்கு வந்து யாடினி மகனே வேற 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 லெவல் வந்து ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துச்சு அந்த படம். இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, இல்ல அடுத்த டாபிக்ல போவோம். ஆனா பிரகாசம், எனக்கு சும்மா டவுட். இப்போ யாரடி நீ மோகினி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த படத்துல வந்து ரகுவரன் சார் இறந்ததுனால எதுவும் கதையெல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னாங்களா, அது உண்மையா இல்லாட்டா சும்மாவா? இல்லங்க ஒரிஜினல் ரீமேக் படம். ஒரிஜினல் படத்துலயே அது கோட்டா சீனிவாசராவுக்கு அந்த ரகம் ரோல் இருக்கும். ஓகேண்ணா, ஓகே. கோட்டா சீனிவாசராவ் பண்ணிருப்பாரு. வெங்கடேஷ் கோட்டா சீனிவாசராவ் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். நீங்க அந்த படத்துல நமக்கு வேணா இங்க இருந்து பாக்கப்போ வந்து தனுஷ் வந்து சின்ன வயசு பையன், இந்த ரோலுக்கு வெங்கடேஷ் பண்ணி அங்க பண்ணலாமா, ஐடி பாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணலாமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அவங்க காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து கோட்டா சீனிவாசராவ், வெங்கடேஷ் அந்த சீன்ஸுக்குலாம் வந்து இன்னுமே வந்து அங்க சில்லறை செதற போறாங்க. அதனால செல்வராவனுக்கு பயங்கரமான மரியாதை அங்க இருக்கு. ஆடவர் லோகு மாட்டுக்கு அர்த்தமே வேற லோங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருப்பாரு. அதுக்கு பொம்பளை பேசினா அர்த்தம் வேறங்கிற மாதிரி கும்பலம் இருக்கு அதுல டைட்டிலோட மீனிங். அந்த பாலக்காட்டு சாங் இருக்கா? அந்த அந்த கேரக்டருக்கு பாட்டு இருக்கான்னு தெரியல. அந்த கேரக்டர் இருக்கு, ஆனா அந்த பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுல நயன்தாராக்கு பதிலா ஜோதிகா நடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த படம்? இல்ல திரிஷா தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க திரிஷா தான் ஒரிஜினல் பண்ணனால திரிஷா தான் இருக்குது. இல்ல நான் இந்த படத்துக்கு போயிட்டேன், யாரடி நீ மோகினிக்கு. இல்லங்க எனக்கு தெரியல அதெல்லாம். அப்படியா? ஓகே. அப்ப அதே மாதிரி இவருதான் டைரக்ட் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மித்ரன் ஜவஹர் தானே அந்த படத்துக்கு நிறைய இப்ப இவருதான் பண்ண மாதிரி சொல்லுவாங்கல்ல. இல்ல அவரே செல்வராகவனோட அசிஸ்டன்ட் மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. செல்வராகவன் கதையை அப்படி கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே செல்வராகவன், டைரக்ஷன் மட்டும் தான் இவரு. ஆனா செல்வராகவன் பண்ண மாதிரி டோட்டல் படத்தை, அதாவது எனக்கு என்னன்னா இன்னமும் ஆச்சரியப்படுற ஒரு படம் செல்வராகவன் ஃபுல் கமர்ஷியல் ஜோன்ல பண்ண படம் ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு அதுதான்.
ஃபுல்லா. அதாவது நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், லவ்வர்ஸும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா போனாலும் பார்க்கலாம், அப்பா அம்மா சென்டிமெண்ட்டும் இருக்கும். இப்படி எடுக்கிற ஆளு தமிழ்ல அந்த படத்தை எடுக்க தெலுங்கு எடுத்திருக்காரு. தமிழ்ல அந்த படத்தை எடுத்தா செல்லர் அவனுக்கு அது எப்படி இருந்து யோசிச்சு பார்த்தேன். தனுஷ் அப்ப அடுத்த ஒரு பெரிய லீக் கொண்டு போனது எந்த படங்க? விஐபியா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரா? அதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்க. கம்பேக் வாங்கி கொடுத்தது இல்ல, அவரு அப்ப கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தாரு, மரியான் நையாண்டி அந்த மாதிரி. அதை வேணா சொல்லலாம். கம்பேக்கா இருந்தது. தனுஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல கொண்டு போனது வந்து காதல் கொண்டு நான் முதல் படம். பயங்கரமா அந்த நூக்கன் கார்னர்னு சொல்ற ரீச் இருக்குல்ல, அது வந்து திருடா திருடி. அதுக்கப்புறம் வந்து பசங்க மத்தியில கொண்டு போய் சேர்த்தது தேவதை கண்டேன்னு, திருவிளையாடல் ஆரம்பம், இந்த படங்கள்லாம் மொத்தமா யூத் மத்தியில போய் சேர்த்தது வந்து பொல்லாதவன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சேர்த்தது யாழினி மகனி. அப்புறம் திரும்ப பீக்குனா நீங்க சொல்ற மாதிரி வேலையில்லா பட்டதாரி தான். டோட்டல் யங்ஸ்டர்ஸையும் வந்து அந்த பாட்டு, 25வது படம், டைலாக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்ப அவர் ஏற்கனவே ஆல்ரெடி உச்சத்துல இருக்கிறாரு. பட சென்னை லெவல் இதுக்கெல்லாம் கொண்டு போனது 3 தானங்க? அந்த 3 அந்த வைரல். ஆமா, அந்த கொலவரி பாட்டு அதுக்கு முன்னாடி, வேலையில்லா பட்டதாரிக்கு முன்னாடி. ஹிந்தி படம் கேன்சல் வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். 3க்கு அப்புறம் நேஷனல் ரீச். சரி, நடுவில் ஒரு கேள்வி கேட்டுருவோம். அந்த கேள்வி நான் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. தியேட்டர்ல படம் பார்க்கறல விஷால் வந்து பாக்குற ரஜினி படம் என்ன படம்? சந்திரமுகி. கரெக்டான பதில். எந்த படத்துல பாப்பாரு அதையும் கேள்விடுங்க. சண்டைக்கொலியில. சூப்பர். சண்டைக்கோழியில சந்திரமுகி பாப்பாரு. சூப்பர். சரி, வேற நம்ம 4 பேர் தான் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு. டாபிக் சொல்லுங்க. ஒரு டிஸ்கஷன் போடுங்க. தமிழ்ல குணச்சித்திர நடிகர்ல உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க? ஒரு 3 பேர் அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா குணச்சித்திர நடிகருக்கு வந்து தமிழ் சினிமால நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான ரெகக்னிஷன் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்திருக்காரு, அவருமே சூப்பரா பண்ணுவாரு. குணச்சித்திர நடிகர் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, ஒரு 10 பேர் சொல்லுங்க. அவங்க எந்தெந்த படத்துல எல்லாம் அவங்க நல்லா ஹைலைட்டா பண்ணிருப்பாங்க, பிடிக்கும்ட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இறந்து போனவர் சூப்பர் குட் சுப்பிரமணி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு வந்து குணச்சித்திரம் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாசரும் பிரகாஷ்ராஜ். அவர் நீங்க எல்லாம் வில்லன்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நாசரும் பிரகாஷ்ராஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும் குணச்சித்திரம்னாலே. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவேன் நான். இவங்களாம் வந்து எந்த ரோல் பண்ணாலும் பயங்கரமா பண்ணக்கூடிய ஆட்கள். எம்எஸ் பாஸ்கர், டெல்லி கணேஷ், 4 பேர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 4 பேர் தான் ஞாபகத்துக்கு வருது, வேற யாரும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா ரகுவரனும் சில படத்துல அந்த ஹீரோ வில்லனை தவிர குணச்சித்திரமும் பண்ணிருக்காருல்ல, அவரையும் பண்ணிருக்காருங்க. இல்ல பண்ணிருக்கிறாரு, அவர் கம்மியான படங்கள் பண்ணிருக்காரு. அது மாதிரி பண்றது இப்போ முகவரி மாதிரி படம். அதே சமயத்துல நீங்க எனக்கு முகவரி மாதிரி ஒரு படத்துல சாஃப்டான அண்ணன் ரோலும், முதல்வன் மாதிரி படத்துல ஒரு வில்லன் ரோலும், இல்ல அதே அஜித் கேரக்டர் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா அமர்கலம் மாதிரி ஒரு படமும் ரகுவரனால பண்ண முடியும். அவரால் அதே மாதிரி யாடி மாதிரி சாஃப்டா அவர் டோட்டலா அப்பா ரோலுக்கும் பண்ண முடியும். நான் என்னன்னா அதிகமா பண்ணது பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் தான் நான் சொல்லுவேன். குணச்சித்திரத்திலேயே நான் வந்து பீக்குன்னு சொல்றதுக்கு பிரகாஷ்ராஜ் சொல்லுவேன். நாசரும் வரும், பிரகாஷ்ராஜ் சொல்லுவேன். ஏன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல திரிஷாவுக்கு ஜோடியா, எப்படின்னா இந்த படம் கில்லி, அவர் வந்து திரிஷா விரும்புற ஒரு வில்லனா இருக்கிறாரு. வேணும் அடைய நினைக்கிறாரு. அடுத்த படம் மொழியா இது அபீம் நான் படத்துல அப்பா பொண்ணா நடிக்கிறாங்க. அது உங்களுக்கு இருக்குல்ல, அடுத்த ஒரு இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே நீங்க வந்து ஒரே கேரக்டர் ரெண்டு பேரும் பண்றவங்க அப்பா பொண்ணு நடிக்கும்போது அது அப்படியே பண்றது இருக்குல்ல, டோட்டலா ஒரு கேரக்டராகவே இருக்கிறது இருக்குல்ல. அதனால பிரகாஷ்ராஜன் வந்து டோட்டல் குணச்சித்திரத்திலேயே பெஸ்ட்னு சொல்லுவேன். நீ பிரகாஷ்ராஜ் வந்து நீ அப்பா ரோல்ல பார்க்க முடியும், காமெடியன் வில்லனா பார்க்க முடியும், காமெடியில தனி காமெடினா பார்க்க முடியும், பெஸ்ட் வில்லனாவும் பார்க்க முடியும். என்ன நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பார்க்க முடியும். சவுத்துல எல்லா லாங்குவேஜும் தெரியும், அவர் எல்லா லாங்குவேஜ்ல எப்படி பண்ணலாம் பொருத்தமாக்கக்கூடிய ஆளு. அது ஃபர்ஸ்ட் எனக்கு பிரகாஷ்ராஜ் தான். அதுக்கப்புறம் நாசர். ஓவரால் சவுத் சைடு கேட்டா ராவ் ரமேஷ் சொல்லுவேன். எனக்கு பிரகாஷ்ராஜ் மாதிரியே ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ராவ் ரமேஷ். தெலுங்கு பக்கா. நீங்க எந்த படம் எடுத்தாலும் எந்த ரோல் எடுத்தாலும் அவரோட அந்த டைலாக் மாடுலேஷன் இருக்குல்ல, டைலக்ட் பயங்கரமா பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தெலுங்குல வந்து அவரு முரளி சர்மாவா, அவரும் வந்துருவார்ல தெலுங்கு படம்னாலே. முரளி சர்மா, போசானி கிருஷ்ண முரளி,
டனிகல்லா பரணி, அந்த டனிகல்லா பரணிலாம் இதுக்குன்னே படைச்ச ஆட்கள். ஓகேண்ணா. வேற தமிழ்ல பாத்தீங்கன்னா பசுபதி அவர் வருவாரு கேரக்டர் ஆர்டிஸ்டா. நெக்ஸ்ட் வந்து இளவரசு சாரு. அடுத்து நம்ம மணிவண்ணன் மணிவண்ணன் சாரு அவர் சூப்பரா பண்ணிருக்காருல. நிறைய தமிழ் மூவிஸ் டைரக்டர் வந்து மல்டி ரோல் பண்றதுல அவரு பெஸ்ட். எனக்கு பாத்தீங்கன்னா காளி வெங்கட் தான் இப்போ ரொம்ப இதுல பிடிச்சிருக்குண்ணா சமீப காலத்துல. சூப்பர் சூப்பர். கரெக்ட். அவருடைய அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாவீரன் சொல்லிட்டு இருந்த மாதிரி சில பேர் பார்த்தனையுமே டக்குன்னு அவரை அழுக வர வைக்கிற மாதிரி அப்படிங்கிறது காளி வெங்கட். அந்த காளி காமெடியும் வெங்கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருப்பாப்ல. இப்போ ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலியில ஃபேமஸ் நம்ம ரமேஷ் திலகம் அவரும் நல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணுவாரு. நல்லா இது பண்றாரு. இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அண்டர்ரேட்டடாவே இருக்கிற மாதிரி இருக்கு. காளி வெங்கட் எல்லாம் நிறைய படத்துல வராரு, அவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த டியூ ரெகக்னிஷன் கிடைக்கலன்ற மாதிரியே இருக்கு. அப்புறம் நம்ம அதே மாதிரி மகேஷ் ப்ரோ நம்ம இவரு முனிஷ்காந்தும் சேர்த்துக்கலாம்ல அந்த லிஸ்ட்ல. ஆமாமா, முனிஷ்காந்தும் கரெக்டாமா, அவரும் நல்ல காமெடி. இது அவரு அந்த ராட்சசன் படத்துல ஒரு டாக்டர் இறந்ததுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. உண்மையிலேயே அந்த இடத்துல எல்லாம் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருந்தாரு. இது பிரகாஷ் நீங்க சொன்ன லிஸ்ட்ல எனக்கு எம்.எஸ். பாஸ்கர் இன்னும் தனியா தெரிகிறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த காமெடியும் இதுவும் அந்த ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்லயே வந்து அந்த இது ரேஞ்ச் மாத்துறது வந்து எனக்கு தெரிஞ்சு எம்.எஸ். பாஸ்கர் அளவுக்கு இவங்க மத்தவங்க எல்லாம் கூட பண்றாங்களான்றது டவுட் தான். காமெடியும் பண்ணிட்டு இருப்பாரு அவர். அதே இதுலயே டக்குன்னு ஸ்விஃப்டா அவரால் அந்த இதுவும் மாத்த முடியும். அவரும் பயங்கர ரேஞ்ச். எம்.எஸ். பாஸ்கரும் குணச்சித்திரத்துல வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரீச் இருக்கு. பட் இன்னுமே அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டியது. அவருக்கு இன்னும் பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கிறது மிஸ் ஆகுது அவருக்கு. எம்.எஸ். பாஸ்கரும் மற்றவங்களாம் ஆப்வியஸா சொல்லிட்டாரு. அவருங்கெல்லாம் கண்டிப்பா அவங்களாம் வெல் நோன், இந்தியா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ்டு. மாவீரன் நீங்க சொல்லுங்க. ப்ரோ குணச்சித்திர சரோ கேட்டார்ல, குணச்சித்திர ஆக்டர்ஸ்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சது? எம்.எஸ். பாஸ்கர் தான் எனக்கும். அவர் தசாவதாரத்திலேயே ஒரு மாதிரி பின்னிருப்பாரு. அந்த அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா வருவாரு. அவர் பேசுற வருவாரு. அவரு இதை மிதிச்சிருவாரு அந்த சீன்ல. ஷீட் அப்படின்னு இவரு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட தோற, நீ மிதிக்காம எஸ்கேப் போயிட்ட, நான் மட்டும் மிதிச்சிட்டேன், இவர் கில்லாடி தோறன்னு. அப்புறம் ஹைட்டா ஒரு கமல் அவரை பார்த்து சாரி உங்க அவசியம் அப்படி ஒரு இங்கிலீஷ்ல கலந்துதான் நல்லா இருக்கும். வாட் இஸ் யுவர் ஹைட் அப்படின்னு, நான் கிலோமீட்டர்ஸ் வேணும். அவர் பேசுறதே பயங்கரமா இருக்கும். அப்புறம் உத்தம வீட்டுல தரமான ரோல் ஒன்று அவருக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு ரோல். உத்தமம் இல்லைங்க பெஸ்ட். அது எம்.எஸ். பாஸ்கர் சொன்னோன்னா எனக்கு இன்னொரு இது மரகத நாணயத்துல ஒரு இன்னொரு பிளாக் மாதிரி இவரு நம்ம ஆனந்தராஜ் கூட ஆனந்தராஜுமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல வில்லனா பண்றாரு. அதுக்கப்புறம் இப்ப காமெடி ரோல் எல்லாமே பண்றாரு. அந்த ஆனந்தராஜ் கூட ஒரு சீக்வன்ஸ் வரும் அகழ்வாராய்ச்சியில பண்ணும்போது இங்க ஒருத்தரை பார்த்தேன்னு, அது சூப்பரா டெலிவரி பண்ணியிருப்பாரு. அது அவரே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த சீனை நான் பண்ணேன்ட்டு இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எம்.எஸ். பாஸ்கர் எல்லாருமே இந்த முன்னெல்லாம் சன் டிவில சின்ன பாப்பா பெரிய பாப்பா இல்ல பட்டாவியா தான் எல்லாருக்கும் தெரியும். சூப்பரா பண்ணிருப்பாரு. குடிச்சுக்கிட்டு ஒரு ட்ரங்கன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அடுத்து நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் நிறைய இதுக்கு டப்பிங் எல்லாம் பேசினாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். சூப்பரா பண்ணிருக்காரு. மல்டி டேலண்ட். அதே மாதிரி அவரை பத்தி பேசுறப்போ அவர் வாய்ஸ், அந்த சசாங்கர் அடப்ஷன் எத்தனையோ பேர் இங்கிலீஷ்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். தமிழ்ல ஒரு வாட்டியாவது பார்த்துருக்கேன். அவருக்கு வேற மாதிரி உயிர் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு. தமிழ்ல என்ன படங்க? சசாங்கர் அடப்ஷன், ஜெயில் படம். ஓகே ஓகே. ஓ அப்படியாங்க. ஓகே, அவரு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஓகே, தெரியல எனக்கு. ரெண்டு மார்கன் ஃப்ரீமேன் அவர் தான் பேசியிருக்காரு. ஆகாஷ் எதை சொல்ல வர்றாரு? சொல்லுங்க ஆகாஷ். எனக்கும் அந்த கேரக்டர் நீங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்க. இல்ல மாவீரன் ப்ரோ கேக்குதா ப்ரோ? நான் பாத்துங்க, ஒரு 5 நிமிஷம் பாத்துங்க, வந்துடுறேன். ஒரு ஃபோன் பேசி பண்ணுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க ப்ரோ. எனக்கும் நீங்க சொன்ன எல்லாரும் தான் பிடிக்கும். பட் ஆனா தெலுங்குல எனக்கு முரளி சர்மான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு ரீசெண்டா இந்த அலா வைகுந்தபுரம்ல அப்பாவா வருவார்ல, அவரு நல்லா நடிப்பாரு. அவர் கேரக்டர் நல்லா இருக்கும். அலா வைகுந்தபுரம் இது சரிப்போதா சரிவாளர்ல கூட அண்ணனா வருவாரு ஸ்டேஷனுக்கு. கரெக்ட் கரெக்ட். அவரு நல்லா பண்ணுவாரு. ஹிந்தியில வந்து பங்கஜ் திரிபாதி
அவரு சூப்பரா பண்ணுவாரு. இந்த மீனி குஞ்சன் சக்சேனா அதெல்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரால் ரெண்டையுமே செமையா பேலன்ஸ் பண்ணிட முடியும். தமிழ்லன்னா வந்துட்டு எனக்கு நிறைய ஆக்டர் இப்ப நீங்க சொன்ன எம்எஸ் பாஸ்கர், டெல்லி கணேஷ் அவங்க எல்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய ஆக்டர் இருக்காங்க. லைக் வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு அசால்ட்டா எடுத்துட்டு போய் ஒரு வெளிநாட்டுல இருக்கவங்க கிட்ட இவங்க எல்லாம் பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்னு காட்டலாம். அந்த அளவுக்கு இருக்காங்க நிறைய பேர். எனக்கு ஆனா ரீசெண்டா எனக்கு பார்த்து பிடிச்சதுன்னா எப்ப பார்க்கும் போதும் பிடிக்கிறதுனா நாசரும் ராதா ரவி. செம்மையா இருக்கும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்துட்டு லைக் அசால்ட்டா ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ரிப்பீட் வேல்யூல பார்க்க முடியும். அது பிசிறே தட்டாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ ராதாரவி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிசாசு 2ல கீழே விழுந்து போவார்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நாசருக்குலாம் சொல்லிட்டே போகலாம். கரெக்ட். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ராதாரவி சார் அவர் மிஸ் பண்ணிட்டோம். மனிதன்ல கூட இவரு ஜட்ஜா இருப்பாரு, பிரகாஷ்ராஜ் ஆப்போசிட்ல அட்வொகேட். 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷனு, இது என்னோட பிளேஸ், நான் சொல்றதான் உட்காரு அப்படிம்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய பிளேஸ் இவங்க நாசரும் ராதாரவியும் தான் வந்துட்டு லைக் வில்லனாவும் நடிச்சிருப்பாங்க ப்ரோ. இப்போ எம்எஸ் பாஸ்கர் ஞாபகம் வில்லனா நடிச்சிருக்காருன்னு. இவங்க வந்து வில்லனாவும் நடிச்சு அதுக்கப்புறம் ரோல் பண்ணும்போது சின்ன ரோல் பண்ணாலுமே அந்த ரோல் வந்துட்டு தரமா நின்றோம் அந்த மனசுல. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிளஸ் ஆக்ஷன்ஸ் அது வந்துட்டு தரமா இருக்கும். லாங்குவேஜ் பேசுறதுலாம் வட சென்னையா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த படம் பேசுறாங்களோ அவங்க ஆக்சென்ட் பிசரே தட்டாது. கரெக்ட் சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம எப்பயுமே மேலே பேசுறோம், அது மாதிரி ஃபீமேல்லயும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது அதுவும் சொல்லுங்க அப்படியே. அது நம்ம மனோரமா ஆச்சி, அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கோவை சார்லா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த உன்னை போல் ஒருத்தர் நடிச்சிருப்பாங்களே அவங்க லட்சுமி, அந்த அவங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் தமிழ் ஃபீமேல் ஆர்டிஸ்டும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த விசு படத்துல எல்லாம் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க பேர்லாம் தெரியல. அந்த மாதிரி வைஃபா வருவாங்கல்ல, அவங்க பேரு டக்குன்னு ஞாபகம். ஆமா. அவங்க எல்லாம் முன்னாடி பழைய அந்த 80s 90s படத்துல நிறைய பண்ணிருப்பாங்க. அவங்க பேரு கமலா காமேஷ். கரெக்ட். இவங்க அது பேர் என்னங்க இந்த தமிழ்ல, சாரி இந்த தமிழ்ல இந்த ரீசெண்டா டிராகன்ல கூட அவங்க அம்மாக்கு ஒரு டப்பிங் கொடுத்திருப்பாங்கல்ல, எங்க கேம் எப்போதும்லாம் வருவாங்க. அவங்க பேர் என்ன ப்ரோ? அவங்க சூப்பரா நடிப்பாங்க. அவங்களதான் நானும் சொல்ல வந்தேன். கரெக்ட். வினோதினி. அவங்க வந்துட்டு ரோல் சூப்பரா நடிப்பாங்க. காமெடி எல்லாம் பக்காவா. கூட அம்மாவா வருவாங்கல்லங்க, ஒரு அவங்க பேரு மறந்துட்டேன். அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க பேரும் டக்கு ஞாபகம் இல்ல. ஆனா முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டோம். இவரு ஜெயபிரகாஷ் ப்ரொடியூசரு. அவர் ஒரு கட்டத்துல கலக்கினாரு. எல்லா படத்துலயும் அவர் தான் இருப்பாரு. அப்பாவா பண்ணுவாரு, பொண்ணுக்கு அப்பாவா, அதுக்கப்புறம் வில்லனா நடிப்பாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் காணல. முன்னாடி எந்த படம் எடுத்தாலும் ஓப்பனா ஒரு ஃபுல்லா எல்லா படத்துலயுமே இருப்பார்லண்ணா ஜெயபிரகாஷ். நான் மகன் அல்ல கார்த்தி அப்பா, அந்த மங்கத்தல அஜித் அப்பாவா தள்ளி விடுவாங்கல்ல அவரு. ஒரு டைரக்டர் கூட நினைக்கிறேன், ஒரு விஜயகாந்த் அவரை வச்சு படம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். இல்ல டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரா என்னங்க பிரகாஷ்? ப்ரொடியூசர் தவசி நிறைஞ்ச மனசுல எடுத்திருக்காரு. இன்னொருத்தவங்க ஞாபகம் வந்து சரண்யா பொண்ணு. அவங்க காமெடி எல்லாம், இந்த M10 மகன் காமெடி எல்லாம் செமையா இருக்கும். பிளஸ் எமோஷனலாவும் சரி, இந்த அம்மா கேரக்டர்னாலே அவங்கதான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்களே, அதனாலயும். எக்ஸாக்ட்லி. விகடன்ல கூட ஒரு ஆர்டிகிளே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கவர் பேஜ்ல வந்து அவங்க போட்டோ போட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட எல்லாம் மோஸ்ட் அம்மா கேரக்டர் எல்லாம் நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பர். அவங்க நேமே மிஸ் பண்ணிட்டோம், கரெக்டா எடுத்து கொடுத்தீங்க. சரண்யா பொண்ணுன்னு தான். நீங்க சரண்யா பொண்ணுன்னு, அவர் பொண்ணுன்னு இருக்காருல்ல, அவரும் சூப்பரா நிறைய கேரக்டர் பழைய அமீர் சார் படத்துல இருந்து கடைசியா நிறைய படம் வில்லன் கேரக்டர் எல்லாமே பண்ணியிருந்தாருல. அயன்ல பெஸ்ட் ரோல் அவருக்கு. அவர் அப்பா பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது அயன் தான். கரெக்ட். பார்த்திபன் ஒரு ரோல். அவர் நல்லா அழகம் பெருமாள் கூட நல்லா பண்ணுவார். புதுப்பேட்டையில இருப்பாருல்ல அழகம் பெருமாள். ஆமா 1001 நபர் தானே. புதுப்பேட்டையில இருக்காரு. அப்புறம் இந்த கற்றல் தமிழ்ல கூட ஒரு சூப்பரான ரோல் பண்ணிருப்பாரு டீச்சரா.
சூப்பர் ப்ரோ. தமிழ் வாத்தியார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியார் இவருக்கு இந்த ஜீவாக்கு பால்லாம் வாங்கி கொடுத்து விளையாடுறதுக்கு இது போட்டுவாரு. கரெக்ட் கரெக்ட். பரவாயில்ல, நிறைய பேர் வெளியில வராங்க. நீங்க சொல்ல சொல்லதான் ஆமால்ல இவரெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு மெமரியில வருது. புதுப்பேட்டையில பயங்கர டெவிலா பண்ணிருக்காரு. பிரதர் புதுப்பேட்டைன்னு சொன்ன உடனே அதுல ஒருத்தர் டான்ஸ் ஆடுவார்ல ஒருத்தர், அவரு கூட இந்த கலைஞர் மாதிரிலாம் அவரு கொஞ்சம் பிளாடு கட்டு வழக்கத்துல, அவரு பேர் என்னது, என்ஜிகே கூட பண்ணியிருந்தாரா, அவரு பேரு பாஸ். ஆமா, அவரு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், கன்ஃபார்மா தெரியல. அவருமே நிறைய அந்த வில்லன் ரோல் எல்லாம் முன்னாடி பண்ணுவாரு ரூரல் சப்ஜெக்ட்ல. அதுக்கப்புறம் அவருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, அவர் பேர் எனக்கு தெரியல. பிரகாசம் எனக்கு தெரியாது. அழகம் பெருமாள் சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஒருத்தர் வழக்கத்திலையோட இந்த தனுஷ் கூட அவரை சூர்யாவை அரசியல கூட்டு வருவார்ல. ஆமா ஆமா, அதேதான். பேரு ஞாபகம் இல்ல. இவரு டைரக்டர் போல, அழகம் பெருமாள் டைரக்டர் போல. உதயா அழகம் பெருமாளும் நல்லா இல்ல இல்ல, நீங்க சொல்றது பாலாசிங். பாலாசிங் கரெக்ட் கரெக்ட். புதுப்பேட்டையில வருவாங்க. கரெக்ட் கரெக்ட், பாலாசிங். பாலாசிங் இல்ல, அழகம் பெருமாளும் நல்லா நடிப்பாரு அவரு. ஆக்சுவலா அவரும் டைரக்டர். என்ன ஒண்ணுன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க ஆட்கள் நிறைய பேர் வந்து இயக்குனர்கள். அழகம் பெருமாளா இருக்கட்டும், இல்ல வந்து பொன்வண்ணா இருக்கட்டும், இல்ல இளவரசுவா இருக்கட்டும், மணிவண்ணன், அப்புறம் பெரும்பாலும் நீங்க சொல்ற வந்து பல குணச்சித்திர நடிகர்கள் வந்து இயக்குனர்களா இருந்தவங்க, ஒளிப்பதிவாளராக இருந்தவங்க. இளவரசெல்லாம் ஒளிப்பதிவாளராக இருந்தாருக்காரு, பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளர் அவரு. அழகம் பெருமாள் அவர் பண்ண ரோல்லே ரொம்ப இரிட்டேட்டிங் ரோல்னா 1001 அவர் பண்ண ரோல் தான். பிரகாஷ் ப்ரோ ப்ரோ, திருப்பி சீஸ் ஃபயரை பிரேக் பண்ணிட்டானுங்க போல இவனுங்க. திருப்பி மறுபடியும் நான் சண்டை பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன். ஆமா ஆமா, என்னது இது, திருப்பி எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க போல இருக்கு. அப்படியாங்க? ஆமா ஆமா, நிறைய இடத்துல. ப்ரோ, உங்க ஐடியாவே என்னன்னா, இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல அமௌண்ட் வாங்குறது தான், லோன் வாங்குறது தான். எங்க எக்கனாமிக் அடி வாங்கிருச்சு, இந்த மாதிரி ஃபண்ட் கொடுங்கன்ட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணி கடைசியா வேர்ல்டு பேங்க்ல வாங்குவாங்க. அவ்வளவு டெப்ஸ் வச்சிருக்கானுங்க ப்ரோ, அவங்க அவ்வளவு டெப்ஸ் வச்சிருக்காங்க சுத்தி எல்லா இடத்துலயும். இப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்கு நீ உடனே ஒரு $1 பில்லியன் வாங்கலாம் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து? இப்ப அது இது ஒரு காரணமா இருக்கும். இல்ல ப்ரோ, ஃபுல்லா நிறைய போட்டிருக்காங்க. அது சீஸ் ஃபயர் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல போதும் போதும் நிப்பாட்டிடுவோம். அது வேணாம், அது நிறைய போகும், அரசியல் நிறைய வரும். அழகா டாபிக் பண்ணுறது முன்னாடி பேசி இந்த டாபிக்ல புதுசா வேற சினிமா டாபிக் கொண்டு வரேன். சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ, பண்ணிருக்கீங்க. நான் லேட்டா தான் ப்ரோ ஜாயின் ஆனேன். தமிழ் பீப்புள்ல இதை சொன்னீங்கன்னு தெரியல, இவரு தம்பி ராமையா செம்மையா இருக்கும். அவர் இந்த கும்கியா இருக்கட்டும், இல்ல காமெடி ரோல்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சாட்டை தெரியல வர தம்பிரமையா சாட்டையில வில்லன் ரோல் சூப்பரா இருக்கும். எல்லாமே செம ரேஞ்ச். பிரபு சாலமன் தான் அவரை பயங்கரமா யூஸ் பண்ணுவாரு. டைரக்டரா இருந்தவர் தானுங்க அவரும், தம்பிரமையும் நினைக்கிறாமா. பிரகாஷ் சொல்லுவாரு நினைக்கிறேன். மனுநீதினு ஒரு படம் இருக்குல்ல, ஒரு காமெடி வரும்ல, வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன, அப்புறமேட்டு இந்த ஃபியூச்சர்ரான்னு சொல்லி மேல கம்பி வச்சு குதிப்பாங்கல்ல மூங்கில வச்சு, அந்த முரளியும் அந்த மனுநீதி படத்துக்கு டைரக்டர் தம்பி ராமையா தான். இந்திரலோகத்தின் அழகப்பன்னு சொல்லி வடிவேல் படம் கிடைச்சா ரீமேக் இது ஹீரோ நடிச்சார்ல, அந்த படமும் டைரக்டர் தம்பி ராமையா தான். அதுலதான் இந்த ஒரு பாட்டுக்கு ஸ்ரேயா டான்சர் அந்த படமாங்க இல்ல பாலாசிங் அவர் நடிச்சதுல வேற ஒரு படங்கள்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அவர் அவதாரம் படத்துல அவர் தான் வில்லன். நாசர் நடிச்ச அவதாரம் படம் இல்லையா, எங்கள் வந்து அந்த சாங் இருக்கும் அந்த படம். கரெக்ட் கரெக்ட். அதுல அவர் தான் வில்லன். அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ஆக்டர் வந்து வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய கேரக்டர். தமிழ்ல எவ்வளவு குணச்சித்திர ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. லைட்டா சரி, நான் 4-5 பேர் தான் எடுத்து விட்டேன். நீங்க சொல்ற படத்தை தம்பிராமையாக்காகவே நீங்க சுமுக்கிய படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அவரை மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த படத்துல எக்கச்சக்க காமெடி பண்ணி வச்சிருக்காரு.
கரெக்ட். மைனா வீடு நினையாம கும்கி தண்ணிக்குள்ள எந்திரிப்பாங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. மைனால உண்மையிலேயே ஆனா இல்ல என்ன ஒரு ஒப்பீனியன் சொல்லிடலாம்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நான் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ இவ்வளவு பேர் லிஸ்ட் சொன்னீங்களே, இல்ல தம்பிராமையை மட்டும் எனக்கு கொடுத்தது. ஏன்னா அவருக்கு ஒரு 3 படம் 4 படம் மட்டும்தான் பேர் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமா கும்கி சொல்றீங்கல்ல, மற்ற எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நடிப்பு இருக்கும். நடிப்புல ஒரு வேரியேஷன் இருக்காது அவர்கிட்ட. டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும். அதனால பெஸ்ட் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்னு வரும்போது அவர் வருவாரான்னு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல டவுட். எனக்கு கும்கி மட்டும் தான் அவரோட ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறேன். அதுலயும் மைனா சட்டை முதல்ல சட்டை போட்டு வந்து ரொம்ப அதான் சொல்றேன். எல்லாமே மற்றபடி நடிப்புல ஒரே அதனாலதான் மாதிரி நான் நடிப்பு சொல்றேன், டைலாக்லாம். எனக்கு அவருக்கு காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட செம்ம காமெடியா பண்ணுவாரு. அதான் அது காமெடியா குணச்சித்திரத்துல இருக்கும், எனக்கு குணச்சித்திரமா கத்துறா காமெடியா பண்ணும், நல்லா இருக்கும். கும்கியா இருக்கட்டும், மைனா இருக்கட்டும், நல்லா இருக்கும். இப்போ கும்கி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். மைனாவை விட பெஸ்ட்னா கும்கி தான். ஏன்னா மைனால வந்து காட்டை ஒரு காட்டை ரொம்ப வில்லனா இருப்பாரு. இல்லைன்னா அது அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, பர்ஃபெக்டா சொல்ல முடியாதுங்க. அது பர்ஃபெக்ட் வில்லன் மாதிரி கிடையாது. அவர் வந்து அப்படிலாம் வெரைட்டியா பண்ணலங்கிற அதுலயுமே அதுல காமெடியா பண்ணும்போது என்ன நடிப்பு பண்றாரோ அதே தான் இருக்கும். அந்த டைலாக் டெலிவரியா இருக்கும், எல்லாமே ஒரு வேரியேஷன் இருக்காது அவர்கிட்ட. என்னதான் ஒரு டேரக்டரா இருந்து நடிகரானாலும் ஒரு வேரியேஷன் இருக்காத ஒரு நடிகரா நான் பார்க்கேன். அதனால வந்து பெஸ்ட் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல எனக்கு வந்து அவர் வருவாரான்னு தெரியல, தம்பிராமி வருவாரான்னு தெரியல. எனக்கு அவர் பண்ணதுலேயே கும்கி நல்லா இருக்கும். அதுல கும்கில வந்து டோட்டல் காமெடியுமே நல்லா இருக்கும். கடைசியா வந்து சட்டை போட்டு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பாட்டுலாம் போவாரு, நல்லா இருக்கும். அது வரைக்கும் தான் எனக்கு நல்லா இருக்கும் அவர்கிட்ட. இவரு இளவரசு நல்லா பண்ணுவார்லண்ணா. இளவரசி எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா வந்து நீங்க வந்து வில்லன் ரோலும் நல்லா பண்ணுவாரு. ஏன்னா ஒளிப்பதிவாளராக இருந்து நடிகர் ஆகிறதுல வந்து சில கஷ்டங்கள் இருக்கு. அது அவருடைய பெஸ்ட்னா எனக்கு களவாணி தான் எப்பயுமே. ஃபாரின்ல இருந்து அதெல்லாம் சொல்ல வருவாரு, வந்தேன். இல்ல செம்மையா அதுதான் இருக்கும். சொல்ல வந்தேன், அவர் பெஸ்ட்னு களவாணி தான். முத்துக்கு முத்தாக அதுதான் எம்எஸ் பாஸ்கர் பார்வை. சொன்னீங்களா? அதுலயே சூப்பரா. ப்ரோ எம்எஸ் தனி பாஸ்கர் தம்பி சூர்யா ராமையா வந்துட்டு இந்த தனி ஒருவன்லாம் சூப்பரா இருக்குமே ப்ரோ. தனி ஒருவன், கழுகு, அதெல்லாம் நல்லா இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் 8 தோட்டாக்கள். ஆனா அதெல்லாம் பிரகாஷ் காமெடின்றீங்க. பிரகாஷ் ப்ரோ தம்பி சொன்ன ராமையா மாதிரி சொல்றேன். அவரு வித்தியாசமா பண்ணியிருப்பாரு. தனி ஒருவன்ல கொஞ்சம் வேற மாதிரி. அந்த அவர் வழக்கமா ஒரு டெம்ப்ளேட்டா பண்ணுவார்ல, அது அதுல இன்னும் கொஞ்சம் விலகி இருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் போனீங்கன்னா எம்என் நம்பியார், நாகேஷ், அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குணச்சித்திர நடிகர்கள். ஒரு நியூ கேரக்டர் அவங்க பண்ணுவாங்க. கரெக்ட் தான் நாகேஷ் ப்ரோ. நிறைய கமல் நிறைய எப்பவுமே ஆக்டர்ஸ் வந்துட்டு லைக் மெயினா அப்புறம் ஆக்டர் வில்லனா திலகன், இருந்தவங்கள மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் திலகன் சத்ரியன் டீச்சர் தான் சூப்பர்ல. அந்த திலகன் வந்து அவருமே வந்து நிறைய பாலச்சந்தர். consider கமல் என்ன ஆக்ட் பண்ணாலும் ஆஹ், நீங்க இப்போ நாகேஷ் சொன்னீங்கல்ல, உண்மையிலேயே நானு அந்த சீனை நான் அடிக்கடி பார்ப்பேன். நம்ம ஒரு படத்துல ஒரு பொண்ணு இறந்துரும். அந்த சீன் இப்ப இமீடியட்டா யூடியூப் போங்க, சரியான சீன். கமல் பக்கத்துல அவரை பர்ஃபார்ம் பண்ண விட்டு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே அது வேற லெவல் பெஸ்ட். அந்த ஒரு டெம்ப்ளேட் உள்ள திஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்டிங் ஐ எவர் சீன். அந்த இது அந்த நீங்க சீன் மிஸ் ஆகுறேன். நீங்க சீனுன்னு பயங்கரமா சொல்லும் போதே நான் இந்த சீன் தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் ஜெய்சங்கர், ஜெய்சங்கர் இருக்கார்ல, இந்த தலகாணி எடுத்து எல்லாமே வைப்பாரு வா, அதானே ஆமா ஆமா தலகாணி ஊசி தேடி வருவாரு. போட்டாச்சான்னு. ஆமா ஊசி போட்டாச்சான்னு கேட்பாரு. அவருக்கு அவ இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவ வந்து பதறி சொல்றப்பே இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி ஒரு என்னென்னமோ பண்ணி விட்டுருவாரு அவங்க பாட்டுக்கு. அது எப்பயுமே பண்ணி விட்டுருவாரு. பூவே உனக்காக படத்துல வந்து மிகப்பெரிய பங்கு நாகேஷ், எம்என் நம்பியார், இந்த மாதிரி நிறைய குணச்சித்திர நடிகர்கள் இருக்காரு. மிகப்பெரிய பங்கு அந்த படம் நான் இருக்காங்க. இந்த படம் தான் நீங்க சொன்னோன்னே ஞாபகம் வந்துச்சு. இப்போ உனக்காக தான் அவங்க 2 பேரும் தானே தாத்தாவா நடிச்சிருப்பாங்க.
ஆனா இந்த கேக்குதா லிசனர்ல காட்டுது? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு லிசனர்ல காட்டுது என்னையவே. ஐயோ. இல்ல இந்த வீர்ஜாரா படம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்திருக்கும் சுச்சுவேஷன், அது யாருக்கும் தெரியுமா? ஏன்னா அது தெரியும்னு நினைக்கிறேன். எங்க ஹீரோயின் அதர் கண்ட்ரி, ஹீரோ நம்ம. அது இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதான் தோணுச்சு. கதை போல் தான் அந்த மாதிரி கதை. ஒருத்தர் கமெண்ட்ல ஊர்வசின்னு சொல்லியிருக்காரு, அவங்களும் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க அந்த கமலோடய செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த அது பேர் என்ன, மைக்கேல் மைக்கேல் முதல்ல மதன காமராஜ். சரியான அதெல்லாம் இந்த படம்லாம் இப்ப வந்தாலும் ஹிட் அடிக்கும். 4 கமல் சாரு அந்த பாட்டு கூட இப்ப ரீசெண்டா ரீமேக் ஆகி சந்தானம் அவர் படத்துல வந்து ஹிட் ஆச்சே. சூப்பர் மூவி அது. உண்மையிலே அந்த ஏதோ வெத்தலை பெட்டி வச்சு காமெடி பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். அந்த சாங் விஷுவலா வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க சந்தான படத்துல. விஷுவலாவே அவ்வளவு பண்ணியிருப்பாங்க அந்த பழைய பாட்டுல. அந்த ஆள் மாறாட்டம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இது சும்மா இவரு உருட்டு கட்டை எடுத்துட்டு 2 சுத்திக்கிட்டே இருப்பாரு. இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் சந்தானத்துல. இதுலயும் விஷுவலாவும் சூப்பரா பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்தும் மிஸ் பண்ணியிருப்பாங்க சந்தான படத்துல. அது நீங்க விஷுவலா எவ்வளவு பண்ணியா இருக்கும் பாருங்க அந்த பழைய சாங். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த அதுல படத்தை சொல்றீங்க? சந்தானம் படம்? டிக்கிலோ டிக்கிலோனால பேர் வச்சாலும் வைக்காம அந்த சாங். ஓகே. அது பழசுதான் பெஸ்ட், அதுலதான் ஃபன்னா இருக்கும். அது வந்து வெறும் மேரேஜ் இதுல டான்ஸ் ஆடுற மாதிரி தானே இருக்கும். ஆமா ப்ரோ, அதுல அந்த சாங்ல ஒரு ஆள் மாறாட்டம் நடந்துகிட்டே இருக்கும் 4 கமல்ல. செம ஃபன்னா இருக்கும். சாங்கும் சூப்பரு, விஷுவலாவும் சூப்பர் பண்ணியா இருக்கும் பழசு. இதுலயே 2-3 சந்தானம் இருப்பாங்க, இருந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. விஷுவலா காமெடி பண்ணிருக்காங்க. ஓகே 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 ஓகே. ஆனா இந்த பெரும்பாலும் இந்த குணச்சித்திர நடிகர்கள் எல்லாமே மெயில் ஃபீமேல் எல்லாருமே வந்துட்டு இந்த காமெடி நல்லா பண்ணா வரவங்க தான் அந்த அந்த ரோல்ஸ்ல ப்ரொலாங்காய் நிக்கிறாங்க. காமெடியே பண்ணாம வெறும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருந்தவங்க மட்டும்தான் இப்ப சொன்னவங்க யாருமே அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே காமெடி ஒரு டைம்ல செமையா பண்ணிருப்பாங்க. கவுண்டமணி இல்லைன்னா ஏன் நீங்க சூரிய நினைச்சு பாத்தீங்களா? ஒரு கருடன்லாம் மிரண்டேன். சென்டிமெண்ட் ஆகட்டும், விரட்டி விட்டாரு வேற லெவல்ல. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அவர்லாம் இப்படி பண்ணுவாரு. டொமேட்டோ இப்படி ட்ரோல் வாங்கினவரு. விட்டு இருந்தா சர்வைவ் ஆகியிருக்கிறது கஷ்டம். காமெடி தான் அவர் கரெக்டான முடிவு எடுத்து ஹீரோ ஆனாரு. அதுவும் பயங்கரமா சூஸ் பண்றாரு. யாராவது பேசுறீங்களா? இல்ல, ஸ்பேஸ் சைலண்ட் ஆயிடுச்சு. இம்மார்டன் ஒரு படத்தோட போஸ்டர்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த டைரக்டர் புது டைரக்டரா இல்ல முன்னாடி எதனா படம் எடுத்திருக்காரு? ஜிவி பிரகாஷ் மூவி ஆகுதோ? ப்ரோ, ஜிவி பிரகாஷ் கைடோலோகர். ப்ரோ ஷூட் முடிஞ்சிச்சா இல்ல இனிமேதான் போக போறாங்க? இல்ல இனிமேல் தான் போறாங்க. ஓகே பிரகாஷ் அண்ணா, ஏதாச்சும் ஒரு புது டாபிக் எடுத்து விடுங்க. ஸ்பேஸ் சைலண்ட் ஆயிடுச்சு. எனக்கு மைக் ஆன் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் நான் வந்து மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ திருப்பி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ காஷ்மீர்ல. இல்ல அந்த டாபிக் வேணாம்னு தானே விட்டுட்டோம். அது ஓடிட்டு இருக்கு. சீஸ் ஃபயர் பிரேக் பண்ணி விட்டார்கள். ஐபிஎல்லே போக வேண்டியதான் அப்போ.
இப்ப இந்த சந்தானம் படம் ரிலீஸ் ஆகுதா ப்ரோ, இல்ல எதனா அதுக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கா? அது பாதிப்பு இல்லைங்க. மே 16 சந்தான படமும் ரிலீஸ் ஆகுது, சூரி படமும் ரிலீஸ் ஆகுது. மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த லெஜெண்ட் படத்துல அந்த ஆக்ட்ரஸ் தானே, டிடி நெக்ஸ்ட் லெவல்? ஆமா அப்படிதான் சொல்றாங்க. பேர் சொல்லி எனக்கு ஆர்ஜே விசால யாரும் சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரொம்ப அமைதியா இருக்கு, முடிச்சிடலாமா இல்ல டாபிக் இருக்கா? ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஸ்பேஸ் அமைதியாயிருச்சு. வேற டாபிக்ஸ் எதுவும்? ஒரே கொஷின். இப்ப இதுல ஏதோ கிறிஸ்டபர் டிவி இப்பதான் பார்த்தேன், சூப்பர் ஸ்டார் அடுத்த படத்தை டைரக்ட் பண்றது ஏதோ விபி வலைபேச்சில் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்களாமா. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஹெச் வினோத்னு சொல்லியிருந்தாங்க. ஹெச் வினோத் ஆர் அப்படி மாதிரி அதான் சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. ஹெச் வினோத்தும் இந்த வீரதீரது சூரனுடைய டைரக்டருக்கு அப்படியே அவர் அருண்குமார். அருண்குமார் பண்ணா கூட நல்லா இருக்கும், வினோத் எப்படின்னு தெரியல. அதான் பிரகாஷ், நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது? இல்ல தெரியல. நீங்க சொல்லி தான் இப்பவே தெரியுது. நான் வீடியோ எல்லாம் பார்க்கல, விஷயமும் தெரியல, கேள்விப்படல. நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல எனக்கு தெரிஞ்சு, நீங்க சொல்ற அந்த 2 பேருமே. ஆமா அப்படியா? ஓகே ஓகேங்க. சும்மா கதை சொல்லியிருப்பாங்க. டைரக்டர்கிட்ட போறதாங்க பெஸ்ட். அருண்குமார் ஓகே, அவரு கூட எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் எலிமெண்டோட எடுப்பாரு. வினோத் எப்படின்னு தெரியல, ஜனநாயகன் வந்தாதான் தெரியும். ஆனா அவர் அப்படியே விஜய் படம் டைரக்டர் தானே அடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படியே லைனா. சோ வினோத் எடுத்தாலும் ஆச்சரியப்படுது இல்லை. இன்ஃபர்மேஷனா சொல்றீங்களா ஆகாஷ்? இல்ல சும்மா தான் ப்ரோ, இன்ஃபர்மேஷனா சொல்றேன், அவ்வளவுதான். தெரியும், எனக்குலாம் தெரியாது. அவர் அப்படியே தானே நெல்சன் லோகேஷ்லாம் அப்படியே விஜய் படம் முடிச்சு தானே எடுத்தாரு. அவருக்கு அடுத்த படம் ரஜினி படம் தானே வந்துச்சு. அந்த மாதிரி சொல்றேன். இதுல வினோத் இல்ல, பாப்போம். இப்ப ஏகேவோட நெக்ஸ்டும் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்ல ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க பிரதர். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல நாள்லயே வராது. இப்ப வர சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, எப்படி வரும்? சரி, கொஞ்சம் ஐபிஎல் பேசலாமா பிரகாஷ்? என்ன ஐபிஎல் எப்படி ஸ்டார்ட் ஆகுமா அடுத்து? இப்ப இமீடியட்டா இல்ல 1 வீக் கழிச்சு தானா? அடுத்த வியாழக்கிழமையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, நீங்க மைக் ஆன் பண்ணா உங்களுக்கு என்ன சத்தம் வருது உங்களுக்கே தெரியும். அதனால நான் அடிக்காம ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்க. பையனா? ஆமா, மடியில உட்காந்துட்டு இறங்கவும் மாட்டான். 3 வென்யூ கலெக்ட் பண்ண மாதிரி காலையில இருந்து டிஎல்ல நியூஸ் ஸ்போர்ட்ஸ் பேஜஸ்ல பார்க்க முடியுது. சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் ஹைதராபாத் 3 வென்யூல நடத்தலாம் சவுத் இந்தியால இருக்கிறதுனால. அதுமே டபுள் ஹெட்டரா வச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 12 லீக் மேட்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எலிமினேட்டர்ஸ், குவாலிஃபயரு, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். ஸோ டபுள் ஹெட்டரா வச்சு லீக் மேட்சஸ்லாம் டபுள் ஹெட்டரா வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 or 3 days அந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஃபைனலு குவாலிஃபயர்லாம் எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி ரீஷெடியூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் சூனர். ஏன்னா இப்போ 25th அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரும் கமிட்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவைலபிலிட்டியும் டவுட் தான். அவங்களுடைய இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் போயிடுவாங்க. அவங்களோட நேஷனல் டீம்ஸ்க்கு ஷெட்யூலிங் பண்ணிருப்பாங்க, அந்த மேட்சஸ்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டுங்க. நான் நினைச்சேன் இந்த சீஸ்ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் இந்த சண்டேல இருந்து நாளையில இருந்து கூட ஆரம்பிப்பாங்களோன்னு நினைச்சேன். நான் பார்த்தா போய் வாய்ப்பு இல்லை போலவே. இப்ப திருப்பி நடக்கிறத வச்சு பார்த்தா ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணுவாங்க போல. ஒரு வாரத்தை எல்லாத்தையுமே இப்ப ரீஷஃபிள் பண்ணிட்டு இந்த ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணணும்னா டபுள் ஹெட்ரா பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்குள்ளேயே முடிக்க தான் பார்ப்பாங்க. அதர் டீம்ஸ் மேட்ச்ல சென்னையில் நடக்கும்போது ரேட் கம்மியாகுமா டிக்கெட்ஸ்? கம்மி பண்ணுவாங்க. ஆமா, கம்மி பண்ணுவாங்க பாக்குறேன். ஆனா இப்ப ஒரு மாதிரி மொமெண்டம் பிரேக் ஆயிருக்கும்ல இந்த ஒரு வாரம் விட்டதுல. இல்ல பிரேக் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? மகேஷ் ப்ரோ, திருப்பி பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஸ்ரீநகர்ல. ஆமாங்க, அதேதான் பார்த்தோம், சொன்னாங்க. இப்ப தெரியல உண்மைதானான்னு தெரியல. இவரே போட்டிருக்காரு, உமர் அப்துல்லாவே. அப்படியாங்க? அப்பனா ஓகே. அச்சோ, அப்ப எனக்கு தெரிஞ்ச இனிமேல்லாம் அவனுங்களுக்கு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன், மன்னிப்பு. யூஎஸ் இவ்வளவு தூரம் மத்திய இது பண்ணங்காட்டி தான் நிறுத்தினது. சரி விடுங்க, அதுக்குள்ள போனா அப்புறம் போயிட்டே இருக்கும். ஷியாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப டாப் 4ல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா இந்த 1 வீக் பிரேக்னால? இல்ல கன்ஃபார்மா இப்ப இருக்கிறதா?
இப்போ இருக்கிறது தான் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். டீமுக்கு இல்ல இப்போ இருக்கிறதே டாப் 4 தான் வரும். வேற எதுவும் மொமெண்டம் எல்லாம் எதுவும் பிரேக் ஆயிருக்காதுல்ல ஒரு வாரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வகையில பிரேக்காவும் ஹெல்ப் பண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானும். டிசிக்கு வேணா அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, அவனு வேணா வர மாதிரி எனக்கு தெரியல. டிசிக்கு கொஞ்சம் லக் இருக்கு உண்மையிலேயே. அன்னைக்குள்ள மேட்ச் அப்படிதான். இப்போ அன்னைக்கு மேட்ச் உண்மையிலேயே நல்ல மொமெண்டம் பஞ்சாப் சைடு இருந்துச்சு. 10 ஓவர்ஸ்க்கு 120 ரன்ஸா. ஆமா 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 கரெக்ட். பிரேக்கப் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா வைங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் பயங்கர ஏதோ வேகத்துல போயிட்டு இருந்தாங்களே டிசி. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல அப்படியே கவுந்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிட்டு இருந்த வேகத்துல அவனுக்கு தான் டாப் 1 ஃபினிஷ் பண்ணுவானுங்க நினைச்சேன். அவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. அந்த மேட்ச் பாயிண்ட்ஸ் ஈக்குவலா கொடுத்துறாங்களே எப்படி வரும் அந்த மேட்ச்? ஆனா இதுக்கு டிவைட் பண்ணல. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தா சேஞ்சஸே வரல, அப்படியே தான் இருக்கு. அந்த மேட்ச் வந்து ரீஷெட்யூல் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல அந்த மேட்சை வந்து அப்படியே எதுவுமே அப்டேட் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. இல்லைங்க 15 இருக்கப்ப சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அது ஆல்ரெடி ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஆட் நம்பர்ல யார் கூட ஒரு மேட்ச் இந்த மாதிரி தான் மழை ரெயின்ல வந்து ஸ்டாப் ஆச்சு. ஓகே ஓகே. ஓ இது நோ ரிசல்ட்னு தான் இருக்கு. ஓகே. ஆனா நம்பர் ஆஃப் மேட்சஸ் 11ல இருக்கு. 11 இன்க்ளூடிங் அந்த மேட்ச். கிடையாது. ஓகே ஓகே. அப்ப திருப்பி ரெஸ்யூம் பண்ணுவானுங்க. ஆமா ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் ரீஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஆமா மும்பைக்கும் எனக்கு தெரிஞ்சு டாப் 3 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். இப்ப மும்பைல டெல்லி கேபிட்டல்ஸ் 2 பேத்துல ஒண்ணு. பஞ்சாப் கன்ஃபார்ம் ஆயிரும். 4th பிளேஸ் மும்பையா இல்லாட்ட டிசியான்னு இனிமே நடக்க போறது. இந்த மேட்ச் ஆக்சுவலி நடந்துருச்சுன்னா டிசிக்கு வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. ஆனா அந்த மேட்ச் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்போது டிசி அதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா மும்பை இந்தியன்ஸ் வெளியில போயிரும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் அடுத்த 2 மேட்ச் கன்ஃபார்மா வின். ஒரு மேட்ச் டிசி கூட, ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட. இப்ப நடந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. சரோ ஓகே ப்ரோ, எனக்கு வந்து கப்பு வின் பண்ணாத டீம் வின் பண்ணா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணல, டிசி வின் பண்ணல, பஞ்சாப் ஆல்ரெடி பஞ்சாப்மே வின் பண்ணல. ஏன்னா இவங்களே மறுபடியும் ஒரு கட்டத்துல போரிங் ஆயிரும். டாமினேட் அதிகமாயிரும். வேற ஏதாச்சும் புது டீம் அடிச்சா கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த ஸ்டேட் பிளேயர்ஸும். இப்ப பாத்தீங்கன்னா கொல்கத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் டிஃபெண்டிங் சாம்பியன் தான். ஆனா அவங்க ஸ்டேடியத்தை பாத்தீங்களா ஃபுல்லா எம்டியா இருக்கும். அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் நல்லா கிரௌட் இருந்துச்சு. கரெக்ட். ஆமா கவுஹாத்தில நடக்கும் மேட்ச். அது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நடக்கு. அங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் நல்ல கிரௌடு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க கவுஹாத்திலையும் கொல்கட்டாலையும். இப்போ ஷாம் ப்ரோ என்ன தக் லைஃப் என்ன தெரியல ப்ரோ, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன போயிட்டு இருக்குமா வீரன்? தக் லைஃப் தான் இப்போ முக்கியமா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நீங்க போற எப்படி நிறுத்துறது நான் பேசிட்டு இருந்தீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? உங்க வாத்தாப்ப என்கிட்ட சலசம் பண்ணனே பித்து விட்டாங்களான்னு கவின்னு வந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல டேட்டு. நானு பார்த்தேன் ஏதான் இன்ஸ்டால பாகிஸ்தான் வீடுகள் தான் நினைக்கிறேன் உடஞ்சதெல்லாம் மக்கள் அழுதுட்டு இருக்காங்க. ஹாப்பி தீபாவளின்னு போட்டிருக்கானுங்க இந்தியாக்காரனுங்கெல்லாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் பாருங்க அவங்க சொன்ன பேச்சை கேட்டு சீஸ்ஃபயர் பண்ணா மறுபடியும் அட்டாக் பண்றாங்க. என்ன பண்றது? ப்ரோ அதெல்லாம் வீடு எல்லாம் கிடையாது, டெரரிஸ்ட் பேஸ் கேம்ப். அதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. வேற வீடியோஸ் நிறைய பார்த்தேன். எல்லாமே டெரரிஸ்ட் பேஸ் கேம்பா. வீடு வீதிகள் அப்படி வீடியோஸ் அழுதுட்டு இருக்காங்க அவங்க மக்கள்லாம். அதெல்லாம் நிறைய இது ஃபேக்கா தான் இருக்கும். உண்மையானது எதுனே கண்டுபிடிக்க முடியல. 99% ஃபேக் தான் வருது. இங்க காசால நடக்கிறது, ஆப்கானிஸ்தான்ல நடக்கிறதுலாம் பாகிஸ்தான்ல நடக்குதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தந்தி நியூஸ் இருக்க எப்பா
அவங்க பண்ற வேர்ட்ஸ், அந்த வைக்கிற டாபிக்ஸ், டைட்டில் நிறைய ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஆமா, நேத்து விட்டுறாங்க. ஏதோ திட்டிட்டு இருந்தானுங்க. என்னாச்சுங்க தந்தை டிவிய? என்னாச்சு அவனுங்க? அவங்க பயங்கர ஃபேக் நியூஸ் போட்டுறானுங்க. இல்ல அவங்க நியூஸ்லாம் கொஞ்சம் அது அவங்க டீல் மட்டும் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். கொஞ்சம் ஒஸ்டா பண்றாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்டா அந்த வன்மவாதிமாங்கல்ல, உண்மையான வன்மவாதி அங்கதான் இருக்காங்க. அதான் இப்பெல்லாம் நியூஸ் பாக்குறது, நியூஸ் சேனல் மேல இருக்கிற மதிப்பே போயிடுச்சு. எவன் நியூஸ் போடுறது உண்மை எதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இஷ்டத்துக்கு போடுறானுங்க. எல்லாம் தர லெவலுக்கு இறங்கிட்டானுங்க இப்ப. ப்ரோ, இந்த ட்விட்டர், சோசியல் மீடியாவை கவுண்டர் லைக் பண்றதுக்காக. ஆடி ஃபாலோவர்ஸ் சேர்த்ததுக்காக எப்பவோ நடந்த ஈவெண்ட் எல்லாம் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. அது தெரியாம அவங்களும் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் சேனல்லாம் அவுடேட் ஆயிடும்னு நினைக்கிறேங்க கொஞ்ச நாள்ல. எல்லாம் இனிமேல் எல்லாம் ட்விட்டர் இந்த இதுல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா. நியூஸ் சேனல் உட்காந்து எனக்கு தெரிஞ்சு இப்பயே பாக்குறாங்களான்னு தெரியல மக்கள். நான்லாம் பாக்குறதே இல்லை நியூஸ் சேனல்லாம். ஆனா என்னன்னா ட்விட்டர்ல என்ன பிரச்சனைனா எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. அதுலயும் ஏகப்பட்ட ஃபால்ஸ் நியூஸ் வருது. முன்னாடி Facebookல தான் அப்படி வந்துகிட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் இது ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் அப்டேட்டான நியூஸ் மட்டும் தான் பப்ளிஷ் ஆகி இருந்துச்சு. இப்போ ட்விட்டருக்கு வந்துட்டாங்க. கரெக்ட். அதனால இப்பெல்லாம் நம்ம நியூஸே எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இந்த கிராக் இது எல்லாமே அந்த ஏஏ இப்ப ரிலேபிளா இல்ல. அந்த டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்ததை வச்சுட்டு நான் அந்த இதை அப்படி சும்மா டைம் அதோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். கிராக்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது கரெக்டான நியூஸ் அப்படின்னு. அதுவே உளருது. இது உண்மையான நியூஸ் கிடையாது, பிரசிடென்ட்டே இப்ப கிடையாது ட்ரம்ப் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி அதை கவுண்டர் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அது கரெக்டான இது சொல்லுது. ஓ, அப்புறமேட்டுக்கு நான் இல்லை தப்பு பண்ணிட்டேன், மிஷின் லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கோம், நாங்களும் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அதனால இப்பெல்லாம் எதுவுமே ரிலையபிள் கிடையாது. ஆமா ஆமா. அது ஓவராலா சோசியல் மீடியா பேசுறத அந்த ஆர்டிக்கலை மட்டும் கேதர் பண்ணிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடும். மறுபடி உண்மையான ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அதை போடும் போது ஓகே ஓகே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அப்பாலஜிஸ்னு டைப் பண்ணும். அதனால இப்ப நம்ம எந்த அளவுக்குமே சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கிராக் எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா அதுங்களாம் அதுவும் இங்க இருக்கிற டேட்டா வச்சு தானே ப்ராசஸ் பண்றானுங்க. எல்லாமே இதுதான். ட்ரம்ப் மைண்ட் வாய்ஸ் என்ன ப்ரோ? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்னா நான் ஏன்டா கேட்கணும்? நம்ம பெரியப்பா பேச்சே கேட்கலன்னா இப்ப அவ்வளவுதான். நீ ஐபிஎல் திருப்பி எப்ப நடக்கும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா தக் லைஃப் வந்து ஏன் கேக்குறீங்க? ஐபிஎல் வந்துச்சுன்னா தக் லைஃபும் வர வேண்டியதுதான். ஒரு வாரம் கழிச்சு தக் லைஃபும் அதே டைமுக்கு வர வேண்டியது. அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஃபன் பண்றாரு. மாவீரன் ப்ரோ, தக் லைஃப் ஜூன் மந்த் ரிலீஸ் தானே? அதே மாதிரி தானே நம்ம விக்ரமும் ஜூன் மந்த்ல ரிலீஸ் தானே வந்துச்சு விக்ரம் மூவி? ஆமா, ஜூன் 3. இது ஜூன் 5. ஆமா, ஜூன் மந்த். ரைட். ஏன் அமைதியாயிட்டீங்க? முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, லாஸ்டா ஒரு டாபிக்ஸ் எடுத்து விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு. வருமா ப்ரோ? இது யூடியூப்ல வருமா? நிறைய பேர் கேட்கறாங்க. இல்ல பாரதி இன்னைக்கு ரெக்கார்ட் போட்டு அனுப்புறேன். அப்படி அனுப்புனாருன்னா வந்துடும், கண்டிப்பா நாளைக்கு வந்துடும். சரி, ஓகே, பாய். பாய்.